எல்லாரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தைகளை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். நம்மோடு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஸோ இன்றைக்கு இந்த செய்திக்கு போகிறதற்கு முன்பாக நம்ம ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். என்ன ஜெப குறிப்பு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே ரொம்ப பிஸியாக ஆண்டவர் வைக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளை ரொம்ப பிஸியாக ஆண்டவர் வச்சுக்கணும். அது கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவர் அதை செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. சில நேரத்தில் நம்ம ரொம்ப வெறுமையாக இருப்போம், பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருப்போம், என்ன செய்யணும்னே தெரியாது. நமக்கு முன்னாடி பெரிய டார்கெட் நமக்கு இருக்காது. எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னமோ நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோமோ அப்படின்னு எல்லாம் தோணும். ஆனால் நான் நம்புகிறேன், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுகிறவர் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்மை இந்த சமுதாயத்தில் ரொம்ப பிஸியாக ஆண்டவர் வச்சிருக்கிறவர். அதை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அதனால் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இதற்காக கண்டிப்பாக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்மளை ஆண்டவர் பிஸியாக வைக்கணும், நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பிஸியாக வைக்கணும். எல்லாரும் எப்போ ரொம்ப சுகமாய் வாழ்வார்கள், எப்போ ஒரு மனுஷன் தவறுகளுக்கு எப்போ ஒரு மனுஷன் மீட்டுக்கொள்ளப்படுவான்னா, யார் ஒரு மனுஷன் ரொம்ப பிஸியான ஷெட்யூலில் ரொம்ப டைட்டாக இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய பரிசுத்தத்தை ரொம்ப அதிகமாக காத்துக்கொள்ள முடியும். இந்த சும்மா இருக்கிறாங்க பாருங்களேன், சும்மா இருக்கிறவங்க, வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, மறைஞ்சு இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ரொம்ப எதில் விழுவாங்க அப்படின்னு சொன்னால், பாவத்திலையும் விழுவாங்க. அதே நேரத்தில் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, மன அழுத்தத்துக்குள்ளே போவாங்க. அவர்களை குறித்து இன்ஃபீரியர் எல்லாம் வரும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த பிஸியாக மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அந்த மனுஷனை பிசாசு எப்படியாவது அவனுக்குள்ள கொண்டு வரணும்னு பார்த்துட்டே இருப்பான். பாருங்க, சிலர் ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. ஆனால் ரிட்டையர்ட் ஆயிட்டு சிலர் வீட்டில் இருக்க மாட்டாங்க. ரிட்டையர்ட் ஆயிட்டு அமைதியாக இருக்க மாட்டாங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிற்பாடு பாருங்க, எங்கேயாவது ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டியா இல்லை அவங்களுக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையில் போய் காலையில் அதே மாதிரி போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் ரிட்டையர்ட் ஆனதற்கு பிற்பாடு எங்கேயும் போகாமல் வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு மனசு வரும். என்ன மனசு வரும் அப்படின்னா, நம்ம தண்டமாக உட்காந்துருக்கிறோம், நம்ம பிரயோஜனம் இல்லாமல் உட்காந்துருக்கிறோம். உடனே அவங்களுக்கு வேற ஏதாவது சொல்ல தோணும், பேச தோணும், திட்ட தோணும், ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, தூங்க தோணும், வெளியில் போக தோணாது, மொபைல் நோண்டுவாங்க, டிவியை பார்ப்பாங்க. அப்போ எல்லா அசுத்தத்திற்கும் உறைவிடம், எல்லா தீமைக்கும் உறைவிடம் எது அப்படின்னு சொன்னா, நம்ம சும்மா இருக்கிறது தான் எல்லா தீமைக்கும் உறைவிடமா இருக்குது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த 19வது நாள் ஆண்டவரை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, மோசையை போல நான் மரணம் அடையும் மட்டும், தாவீதை போல நான் மரணம் அடையும் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, என்ன பிஸி ஆக்குங்க ஆண்டவரே, பிஸி ஆக்குங்க ஆண்டவரே. இப்போ நீங்களே சொல்லலாம், இப்போ ஏற்கனவே எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது, தலையில் எடுக்க முடியாத வேலையாக இருக்குது, நீங்கள் என்ன இப்படி ஜெபம் பண்ண சொல்கிறீங்க பாஸ்டர், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்னு பார்த்தா நீங்கள் என்னன்னா இன்னும் கொஞ்சம் வேலையை தலை மேலே சுமத்துறதுக்கு பார்க்குறீங்க. அப்படி இல்லை, நீங்கள் பிஸியாக இருக்கிறதுலையும் ஒரு ஞானம் இருக்குது. எதுக்கு பிஸியாக இருக்கிறீங்க? சிலர் பாருங்க, 1 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 9 மணி நேரம் செய்வாங்க. அப்படி ஒரு கிருபை சிலருக்கு. சிலர் பாருங்க, ஒரு 3 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 1.5 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ஒரு விஷயம். அப்போ நாள் முழுக்க நான் பிஸியா இருக்கிறேன், ஐயோ எனக்கு நேரமே இல்லை, எனக்கு வேலையே இல்லைன்னு இப்படி சொல்லிட்டு திரிகிற கூட்டமா மாறக்கூடாது. நீங்க பிஸியா இருக்கிறதுனுடைய காரணம் என்ன? நீங்க எதுல பிஸியா இருக்கிறீங்க? நீங்க பிஸியா இருக்கிறதுல ஏதாவது நன்மை இருக்கா? அதுல என்ன நீங்க பண்ணீங்க? அதுல என்ன நீங்க சம்பாதிச்சீங்க? அதுல என்ன, எத்தனை பேருக்கு நீங்க பிரயோஜனமா மாறுறீங்க? சோ நான் பிஸியா இருக்கிறதுலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். எப்படி கவனமா இருக்கணும்னா, அது சரியான விதத்துல நான் அந்த மாதிரி பிஸியா இல்லை அப்படின்னா அதனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. அதனால
இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்ன சும்மா இருக்க விடாதீங்க. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ரொம்ப பிஸியான ஒரு ஆள் தான் தாவீது ஒன்றும் சும்மா இருக்கிற ஆள் கிடையாது. ஆனா அவருடைய லைஃப்லயே சும்மா இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு டைம் தான், ஒரு 15 நாள்னு வச்சுங்களேன், ஒரு 20 நாள்னு வச்சுங்களேன். ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வரும்போது தாவீது தன்னுடைய படை ஆட்களை எல்லாம் அனுப்பிட்டு அவன் தன்னுடைய வீட்டில் இருந்துட்டான். சும்மா எந்த வேலையும் இல்லாம அமைதியா இருந்துட்டான். அந்த சும்மா இருந்ததனுடைய விளைவு அவனை எங்கெல்லாம் கொண்டு போகுது பாருங்க. சும்மா இருந்தது விளைவு மொட்டை மாடிக்கு போயிடுச்சு. மொட்டை மாடிக்கு போன உடனே தேவையில்லாத பார்க்க வச்சுது. தேவையில்லாத பார்த்த உடனே அதை அனுபவிக்க தோணுச்சு. அனுபவிக்க தோணுன உடனே அதை கல்யாணம் பண்ணலான்னு தோணுச்சு. அதை கல்யாணம் பண்ணலான்னு தோணுன உடனே அதுக்கு தடையா இருக்கிறவங்கள கொல்லலான்னு தோணுச்சு. அவங்கள கொன்னதுக்கு அப்புறம் ரத்த பலிக்குள்ள ஆளாகி இப்படியே அவனுடைய வாழ்க்கையில இந்த சும்மா இருந்ததனுடைய விளைவு பாருங்க. அவனை ஆண்டவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆட்டுக்குட்டியை ரொம்ப பிடிக்கும் உனக்கு, ஆட்டுக்குட்டியை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆட்டுக்குட்டியை வச்சு நீ கொன்னது சாதாரணமான ஒரு ஆளை இல்லை, என்னுடைய மடியில வளர்ந்த செல்லமான ஆட்டுக்குட்டியை நீ கொண்டிருக்க. அதனாலதான் ஆலயத்தை கட்டுவதற்கு கூட உன் கை ரத்தம் சிந்தி இருக்குப்பா, நீ ஆலயத்தை கட்ட மாட்ட, உன்னுடைய கர்ப்ப பிறப்பானவன் தான் ஆலயத்தை கட்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, ஒரு 15 நாள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாம சும்மா இருந்ததனுடைய விளைவு அவனை கொலகாரம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்குது. அப்போ நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணணும். இந்த வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் எல்லாருமே எப்ப பாவத்தை ஜெயிக்க முடியும் தெரியுமா, எப்ப அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியும் தெரியுமா, யார் ஒருவர் ரொம்ப பிஸியா தன்னை வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியும். அதனால கர்த்தரே அதற்கான ஏதுக்களை கொண்டு வருவார், அதற்கான வழிகளை கொண்டு வருவார். நீங்க நீதிமொழிகள்ல குணசாலியான ஸ்திரீ, அந்த குணசாலியான ஸ்திரீயை குறித்து பைபிள் சொல்லும் போது அந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, அந்த ஸ்திரீயை குறித்து அவ சோம்பேறி அல்ல, அந்த ஸ்திரீ சும்மா இருக்கிறவர்கள் அல்ல. அந்த ஸ்திரீயை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அவள் கப்பல்ல அவ கப்பலை போல் இருக்கிறாள், அவள் அதிகாலையிலே இருட்டோடே எழும்புகிறாள். இந்த மாதிரி அந்த நீதிமொழிகளில் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணா ஆண்டவர் எவ்வளவு பிஸியா இருக்கணும்னு சொல்றாருன்னு அங்க சொல்லப்பட்டிருக்குது. அதனால ஏதாவது ஒரு விதத்துல நம்ம ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது தவறல்ல. ஆனா ஆண்டவரே, இன்றைக்கு இந்த 19வது நாள் நான் ஜெபிக்கிறேன், என்னை எப்படியாவது என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, என்னை பிஸி ஆக்குங்க. நான் என்ன ஆகணும்னா, நான் பிஸி ஆகணும். என்னுடைய வீட்டை விட்டு நான் வெளியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை, இல்லைன்னா நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையை என்னை எப்படியாவது நீர் தட்டி எழுப்பி என்னை உற்சாகப்படுத்தி, எனக்கு முன்பாக இருக்கிற இந்த சவால்களை, எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த வேலையை நான் ரொம்ப துரிதமாய் செய்வதற்கு, மனசார செய்வதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தாருன்னு கேளுங்க. ஆண்டவர் சகலத்தையும் ஜெயிக்கிறதற்குரிய கிருபையை கர்த்தர் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். கைகளை மேல உயர்த்தி சத்தமா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்ன பிஸியாக்குங்க ஆண்டவரே சொல்லுங்க. முழு பலத்தோடு கூட ஹல்லேலூயா. சோம்பேறினுடைய கை ஆளுகை செய்யாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சுறுசுறுப்பனுடைய கையை ஆளுகை செய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், நான் ஏதாவது ஒன்று செய்யணும், நான் யூஸ்ஃபுல்லா ஏதாவது ஒன்று செய்யணும். ஆண்டவரே, நீர் பிரியப்படுறது மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும், என் குடும்பத்திற்கு ஏதாவது ஒன்று நான் செய்யணும். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு சோம்பேறி தனங்கள் என்னை விட்டு மாறுவதாக. ஆண்டவரே, நொந்து போன இருதயங்கள் என்னை விட்டு மாறுவதாக. அந்த சோர்வின் ஆவி என்னை விட்டு முழுவதுமாக மாறுவதாக. ஒரு உற்சாகத்தின் ஆவியினால் நீர் என்னை நிரப்பி, அப்பா நான் இந்த மாதிரி எனக்கு இருக்கிறது பிடிக்கல, இந்த மாதிரி நான் இருக்கிறத நான் விரும்பல, என்னை எப்படியாவது நீ பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, என்ன பிஸி ஆக்கணும் ஆண்டவரே. நான் சும்மா இருந்துடக்கூடாது, நான் அமைதியா இருந்துடக்கூடாது. யுத்தத்திற்கு புறப்படுகிற ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியாய் இப்பொழுது என்ன அலங்கரிங்கப்பான்னு சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இப்ப கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே நீ நல்லவர். முழு பலத்தோடு இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. சொல்லோ, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இப்ப கைகளை உயர்த்தி எப்படி நான் நன்றி உமக்கு, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே. செய்த நன்மைகள் ஏராளமே. சொல்லு, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே. செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டும் பாதத்து ஓயாமல் முத்தம் செய்வே. சொல்லு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டும் பாதத்து ஓயாமல் முத்தம் செய்வேன். கைகளை மேல வைத்து இயேசுவே, இயேசுவே ஆமப்பா, முழு பலத்தோ திரும்ப திரும்ப இயேசுவே ஹalleluya. நீ நல்லவர். ஆராதனை ஆராதனை ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதி. உங்க பிரசன்னம் கடந்து வரட்டும், உங்க மகிமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. உங்க கிருபையினால் அலங்கரிப்பு அன்பரீசுராஜன். ஹalleluya. ஆவியான தேவன் அப்படியே மனசார ஆராதிச்சு அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவன் உகந்த தூய பலியாய் உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆட்கொண்டு என் அபிஷேகத்தால் ஆட்கொண்டு ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே. இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை இயேசுவே. நன்றி அப்பா. உங்க பிரசன்னம் ஆராதிக்கும் போது ஒவ்வொருவரை அப்படியே நினைக்கட்டும் அப்பா. ஆராதனை ஆராதனை சொல்ல சொல்ல ஆண்டவருடைய கிருபை. ஹalleluya. ஆராதனை அன்பரீசுராஜ் ஆவியான தேவனுக்கே. ஹalleluya. அன்பரீசுராஜ்
அன்பரீசு ராஜனுக்கே ஆவியா. ஒரு விசை கூட சொல்லலாமா? உமக்குகந்த தூய பலியாய், உமக்குகந்த தூய பலியா ஒப்பு கொடுங்க. இந்த உடல் ஒப்பு கொடுத்தே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தா. ஆமாப்பா, என்ன ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, என்ன ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை நடத்தும் அபிஷேகத்தால். இப்ப கைகளை வைத்து ஆராதனை சொல்லிக்கொண்டே நல்லவரப்பா சொல்ல சொல்ல அந்த மகிமை. நன்றி அப்பா இயேசுவே, திரும்பப்பார் ஆராதனை அன்பரீசுரா. ஹalleluya. தேவனு அன்பரீசுராஜனுக்கே அப்பா ஆவியான தேவனுக்கே. ஆமென். ஹalleluya. ஆண்டவரே, என்னை பிஸியாக்குங்க, என்னுடைய பிள்ளைய பிஸியாக்குங்க. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பெரிய பொறுப்பிற்காக ஓடணும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக ஓடணும். எல்லாரும் அப்படியே அவங்களுடைய வேலையில ரொம்ப அவைலபிளா இருக்கணும். மாசத்துக்கு ஒரு டைம், இல்லைன்னா வாரத்திற்கு ஒரு டைம், இல்லைன்னா 6 மாதத்திற்கு ஒரு டைம் எல்லாரும் கூடி சந்தோஷப்பட்டு அந்த மாதிரி நம்ம களி கூறலாம். அந்த மாதிரி களி கூறலாம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சேர்ந்து டெய்லி இரவா சாய்ந்தமா அந்த மாதிரி ஒரு நாள் களி கூறலாம். ஆனா நம்ம எப்படி மட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா, சும்மா மட்டும் இருந்துடவே கூடாது. வேதத்துல மிகப்பெரிய தரிசனம் உள்ளவன் தான் யார் அப்படின்னா மோசே. பெரிய தரிசனம் உள்ளவன், பெரிய தரிசனம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொண்டவன். அங்க அவங்களுடைய நாட்டில் இருக்கிற எல்லா காரியத்தையும் கற்று தேர்ந்தவன். ஆனா இப்ப என்னன்னா, மாமனார் வீட்டுக்கு போன உடனே ஆடு மேய்க்கிற வேலை. இந்த ஆடு மேய்க்கிற வேலை என்ன அப்படின்னா, அது ஒரு பெரிய வேலை எல்லாம் கிடையாது. அது காப்பாற்றக்கூடிய வேலை தான். கொண்டு போய் ஆடுகளை ஒரு இடத்துல புல் இருக்கிற இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படிதான் இருக்கணும்? ஆடு பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும், இவங்க பாட்டுக்கு சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து. இப்போ சும்மா உட்கார்ந்து 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 கிட்டத்தட்ட 40 வருஷமா எந்த காரியத்தையும் செய்யாம இப்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு, உன்னை ஒரு பெரிய காரியத்திற்காக அழைச்சிருக்கிறேன், நீ வான்னு சொல்லும் போது இந்த மோசே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல நான் வரல, நீர் வேற யாரையாவது அனுப்பும், நான் திக்குவாயன், நான் மந்தனா உள்ளவன் அப்படின்னா அந்த வாழ்க்கை அவனுக்கு பிடிச்சு போயிருச்சு. அந்த வாழ்க்கை அவனுக்கு செட் ஆயிருச்சு. அதுல அவன் அடாப்ட் ஆயிட்டான். அந்த சூழ்நிலைக்கு அதை அடாப்ட் ஆயிட்டான். நீங்களும் பாருங்க, ரொம்ப ஆக்டிவா ரொம்ப இதோட இருக்க வேண்டிய ஒரு ஆள் இந்த மாதிரி ஏதாவது நீங்க ஒரு இடத்துல போய் இப்படி உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுல நீங்க அப்படியே செட் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தரிசனம் உங்களுக்குள்ள இருக்காது, அதுக்கப்புறம் உங்களுக்கு லட்சியம் உங்களுக்குள்ள இருக்காது. எல்லாம் உங்களை விட்டு போய் அந்த இடத்திலிருந்து உங்களை எழும்ப பண்ணவே முடியாது. அது உங்களுக்கு பிடிச்சிடும், அது உங்களுக்கு ஈஸியாயிரும், அதுதான் உங்க வாழ்க்கையா மாறிடும். அப்படியே நீங்க அதுல சேர்ந்துருவீங்க. அதற்கு மாறாக இன்றைக்கு யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. உங்க பிள்ளைகளா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், எப்பவும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா,
ரொம்ப பிஸியா. நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தாவீத கர்த்தர் அப்படி பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்து அவனை கர்த்தர் பிஸியா கர்த்தர் மாற்றினார். அதே போல உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படி மாற்றுவாராக. பெரிய பெரிய பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்து நம்மை ஓட பண்ணுவாராக, ஓட பண்ணுவாராக. ஹல்லேலூயா. எனக்கு டைமே இல்லை, இப்ப டைமே இல்லை. என்னை நம்பி ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, என்னை நம்பி நூற்றுக்கணக்கான பேர் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. என் பொறுப்பு பெரிய பொறுப்பு, என் மேல ஆண்டவர் வச்சிருக்கிறது பெரிய காரியத்தை வச்சிருக்கிறாரு. அதனால நான் சும்மா இருக்கக்கூடாது, நான் அமைதியா இருக்க முடியாது. எனக்கு ஒவ்வொரு டைமும் வேல்யூபிளான டைம். இந்த நேரம் எனக்கு முக்கியமான நேரம், இந்த நேரத்தில் நான் இப்படி இருக்கக்கூடாது என்கிற ஒரு பெரிய உணர்வையும் ஒரு பெரிய அபிஷேகத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. நிச்சயமா இந்த காரியம் நடக்கும். நீங்க சும்மா இருக்கிற நீங்க இனி கர்த்தருக்காக சிலம்பம் பண்ண ஆரம்பிப்பீர்கள், சிலம்பம் பண்ண ஆரம்பிப்பீர்கள். அடுப்படியில கிடக்கிற கொஞ்சம் பேரை கர்த்தர் பொன் சிறகுகளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் எடுத்து கொண்டு வந்து கர்த்தரை அலங்கரித்து நிறைய பேருக்கு கர்த்தர் சாட்சிகளாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பொறுப்பை உங்கள் தலையின் மேல கர்த்தர் தருவாராக, தருவாராக. பெரிய பொறுப்பை கர்த்தர் தருவாராக. உங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற சோர்வுகளை மாற்றி, பலவீனங்களை மாற்றி, ஆமேன், படுக்கையில கிடக்கிற உங்களை கர்த்தர் தட்டி எழுப்பி, இல்ல இனி இனி ரொம்ப பிஸியா ஓடக்கூடிய கிருபையை ஹல்லேலூயா கர்த்தர் தருகிறதற்கு நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறோம்? என்ன பண்ணுங்க ஆண்டவரே? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்களேன். எனக்கு மட்டும் இல்லை, என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒரு வாலிப பையன் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு வருத்தம். ஒரு கணவனார் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தா எவ்வளவு வருத்தம். ஒரு மனைவி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தா, எதுவுமே பண்ணாம உட்கார்ந்து இருந்தா அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? சும்மா இருந்தா எப்படி அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்? ஆசீர்வதிக்கப்படாது. அது ஆண்டவர் விரும்பல. நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், என்னது இது பேச்சு? அப்ப சாப்பாட்டுக்கு நம்ம இந்த உலகத்தோட வாழ்ற வாழ்க்கைக்கு சும்மா என்ன ஆண்டவர் தரமாட்டாரா அப்படின்னு சும்மா சொல்லலாம் வேண்டாம். அது சும்மா அது சரியான சத்தியம் கிடையாது, அது நல்ல சத்தியம் எல்லாம் கிடையாது. ஒரு உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நம்ம கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நான் எப்பொழுதும் ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கலாம். நான் நடக்கும் போதும் துதிப்பேன், நான் அமரும் போதும் துதிப்பேன், நான் எழும்பும் போதும் துதிப்பேன். எப்பவும் துதி நம்முடைய வாயில இருக்கும். காலையில எழுமணுமா, 24 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு 1 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துட்டோமா, பைபிள் வாசிச்சோமா, கொஞ்சம் ஊழியம் செஞ்சிட்டோமா, அடுத்து நமக்கு ஒரு கடமை இருக்குது, நமக்கு ஒரு வேலை இருக்குது. சிலரை பாருங்க, ஜெபம் பண்றதை நான் தப்பா சொல்லலை. உபவாசம், ஏதோ ஒரு 10 நாள் உபவாசம் இருக்கிறோம், ஜெபம் பண்றோம், உண்மையா ஜெபம் பண்றோம், இதெல்லாம் தவறல்ல. ஆனா சிலருக்கு வீட்டுக்குள்ள உட்கார்றதுக்கு, ரூமுக்குள்ள உட்கார்றதுக்கு அப்படி ஒரு சாக்கு. நான் சொல்றேன், இது பிசாசுனுடைய மிகப்பெரிய வஞ்சகம், மிகப்பெரிய வஞ்சகம். உங்களை வெளியே விடாம பிசாசு கட்டி போட்டிருக்கிறான், கட்டி போட்டிருக்கிறான். சிலர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. அப்படின்னா நான் பெரிய இடத்துல இருந்தேன், இப்ப எப்படி தாழ்ந்து நான் போறது, எப்படி இருக்க முடியுதுன்னே தெரியல அவங்களால. வீட்டுல 10 வருஷமா நான் வேலைக்கே போறதில்லை, ஆனா ஆண்டவர் என்ன நடத்துறாரு அப்படின்னு சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? 10 வருஷமா நான் வேலைக்கு போகல, ஆனா ஆண்டவர் என்ன நடத்துறாரு. எப்படி ஆண்டவர் உங்களை நடத்துறாரு? எப்படி உங்களை ஆண்டவர் நடத்துறாரு? நீங்க எப்படி ஆண்டவர் நடத்துறாரு? ஆண்டவர் எல்லாருக்குமே தான் சோறு போடுறாரு. திமிங்கலத்துக்கு சோறு போடுறாரு, சின்ன மீனுக்கு சோறு போடுறாரு, எல்லாத்துக்கும் ஆண்டவர் சோறு போடுறாரு. ஆமென். திமிங்கலத்துக்கும் ஆண்டவர் தான் சோறு போடுறாரு, கடல்ல இருக்கிற மச்சத்துக்கும் ஆண்டவர் தான் சோறு போடுறாரு. ஆண்டவர் உணவை நமக்கு தந்துறாரு. ஆனா உங்க வாழ்க்கை, நீங்க என்ன செய்யறீங்க, என்ன செஞ்சீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் இருந்தா போதுமா? அது மட்டும் போதுமா?
அது கொடுத்த உடனே கர்த்தர் அவ்வளவுதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரா? இல்ல, அந்த 10 வருஷத்தை வீணடிச்சிட்டீங்க. அந்த 10 வருஷத்துல எத்தனை சாதனை, அந்த 10 இயர்ஸ்ல எத்தனை வேலை, எத்தனை சம்பாத்தியம், எத்தனை ஊழியம், எல்லாத்தையும் தொலைச்சு போட்டு ஆண்டவர் என்ன உட்கார சொன்னாரு, உட்கார சொன்னாரு, உட்கார சொன்னாரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதனால இன்றைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல, எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. நீங்க எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே நான் இந்த ஜெபம் முடிச்சுட்டு போகும்போது நான் என்ன ஆயிரணும் அப்படின்னா, நான் ரொம்ப பிஸியா மாறிடணும். அதுவும் தேவையான பிஸியாய், கர்த்தர் நடத்துகிற விஷயம். ஹல்லேலூயா. உங்களை நிறைய பேர் தேடுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை வைப்பாராக. நீங்க நிறைய பேருக்கு அவைலபிளா இருக்கவே கூடாது. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை வளர்றாங்கன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் அவைலபிளா இருந்தா அது ரவுடின்னு அர்த்தம். எப்ப கூப்பிட்டாலும் அவைலபிளா இருக்கிறது யாரு சொல்லுங்க? சிலருக்கு எப்ப வாட்ஸ்அப்ல கூப்பிட்டாலும் அவைலபிள், சிலருக்கு எப்ப போன்ல கூப்பிட்டாலும் 24 hours அவைலபிள். ஆடா, இது எப்படி? அப்ப உங்களுக்குன்னு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஐ ஆம் ஃப்ரீ, எப்ப வேணாலும் என்ன கூப்பிடலாம். 24. நீங்க அப்படி சொல்றது சந்தோஷம் தான், அந்த மாதிரி இருக்கிறது சந்தோஷம் தான். ஆனா உங்களுக்கு என்ன, நீங்க அவைலபிள் இல்லைன்றது ஒரு நாள் வரணும். அந்த நாளுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். உங்களை தேடுற ஒரு நாள் வரணும். உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆசைப்படுற ஒரு நாள் வரணும். உங்களை பிடிக்கிறதுக்காக அவங்க சிரமப்படுற ஒரு நாள் வரணும். நீங்க ஃப்ரீயான ஆள் இல்லைன்னு தெரிகிற ஒரு நாள் வரணும். நீங்க ரொம்ப பிஸியானவங்கன்னு சொல்ற நாள் வரணும். அவருக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்ற ஒரு நாள் வரணும். அவருக்கு 100 பேருக்கு அவர் அதிகாரின்னு சொல்ற ஒரு நாள் வரணும். அந்த நாளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. நான் நம்புறேன். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒருத்தனை கர்த்தர் அரசனா மாற்றுவார். ஆனால் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிற ஒருத்தனை மனுஷங்களை பிடிக்கிறவராய் மாற்றுவார். ஆனால் ஓ ஹல்லேலூயா, கரங்களை தட்டி இப்போ என் மகன் மேல, என் மகன் மேல ஒரு வல்லமை இறங்கட்டும். மூத்த பிள்ளை மேல இறங்கட்டும், இளைய பிள்ளை மேல இறங்கட்டும். அவனை நீங்க பிஸி ஆக்கணும், அந்த பிள்ளைய பிஸி ஆக்கணும். தட்டி கொடுங்க, தட்டி கொடுங்க. அந்த முழங்கால் பலப்படட்டும், அந்த சிந்த பலப்படட்டும். ஆண்டவரே, அந்த எண்ணங்கள் பலப்படட்டும். அந்த கால்கள் இப்போ எழும்பி நிக்கட்டும், எழும்பி நிக்கட்டும். ஒரு சேனையாய் நிக்கட்டும். சத்தமா ஆண்டவரே, இப்போ ஒரு பொறுப்பை கொடுங்கப்பா, ஒரு பதவியை கொடுங்கப்பா, ஒரு வேலையை கொடுங்கப்பா, ஒரு பிசினஸ் கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு அரசாங்கத்தை கொடுங்கப்பா. Thank you Jesus. Hallelujah. இது ஒரு நாள் நீங்க ஜெபிக்கக்கூடிய ஜெபம் அல்ல. ஆண்டவர் உங்களை போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க என்னவா இருக்கணும்? கேட்கல? இது எத்தனை பிரச்சனையை சரி பண்ணும் தெரியுமா? எத்தனை பிரச்சனையை சரி பண்ணும் தெரியுமா? சும்மா இருந்தா சண்டையை இழுத்து விடுவோம், சும்மா இருந்தா 4 பேருக்கு போன் பேச தோணும், சும்மா இருந்தா எதையாச்சும் ஒன்ன கோல் சொல்ல தோணும், சும்மா இருந்தா கூப்பிட்டே தான் இருப்பாங்க, எங்க வேணாலும் கூப்பிட்டே இருப்பாங்க. அது என்னது? அது ஆண்டவருடைய நடத்துதல் அல்ல. அது வேதத்தின்படி சரியா அல்ல, வேதத்தின்படி சரியா. நான் சொல்றேன், கடைசியில யார் உங்க கூட நிப்பா? கடைசியில யார் உங்க கூட நிப்பா? நீங்க ஓடி ஓடி உழைச்சவங்க எல்லாம் உங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கூப்பிட்ட உடனே போய் நின்னீங்களே, அவங்க எல்லாம் வருவாங்கன்னு நினைச்சீங்களா? நீங்க 12 மணிக்கு கூப்பிட்ட உடனே போய் நின்னீங்களே, அவங்க வருவாங்கன்னு நினைச்சீங்களா? நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது, உங்களுக்குன்னு ஒரு தேவைன்னு வரும்போது, ஒரு மனுஷன் வந்து நிக்க மாட்டான். கர்த்தரை தவிர ஒரு பர்சன் வந்து நிக்க மாட்டான். நீ மற்றவங்களுக்காக போறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல, நம்ம அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம போறதுல ஒரு வரைமுறை இருக்கணும், போறதுல ஒரு நடத்துதல் இருக்கணும், போறதுல ஆண்டவருடைய சித்தம் இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் வேதம் சொல்கிறது, எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் பெரிய அப்போஸ்தலர், எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் அதிகமான நிருபத்தை எழுதினது யார் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன்? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஆண்டவர் சந்திக்கிறாரு,
சவுலே சவுலே சவுலேன்னு சந்திச்சு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். உடனே அவர் கேட்கிறார், கர்த்தாவே நீர் யார் அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்த வார்த்தை கேட்கிறாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். உடனே ஆண்டவர் சொல்றார், நேர் தெரு என்கிற தெருவுக்கு போ, அங்க அனனியா என்கிற ஒருத்தனுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், அவன் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அனனியா வராரு. அனனியா வந்து ஜெபம் பண்ண உடனே குருடா இருந்த கண்ணு சரியாயிருது. நீங்க அடுத்த வசனத்தை பாசிங்க. ஃபர்ஸ்ட் தொடங்கும் போதே என்ன தொடங்கும்னா, எங்க இருக்கிறார் அவர் அப்படின்னு கேட்டா, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான். அந்த ஊருக்கு போயிட்டாரா, ரட்சிக்கப்பட்டாச்சா, ஜெபம் பண்ணியாச்சா, அடுத்து உடனே அங்க அடுத்த 2 நாள்ல மேரல நின்னாச்சு, ஏசப்பா பத்தி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அவ்வளவுதான். கொஞ்ச நாள் அங்க இருந்தோன்னா அடுத்த ஊர் அடுத்த ஊர் அடுத்த ஊர், அவ்வளவுதான். ஊழியம் தொடர்ந்துருச்சு. அதனாலதான் வேதத்திலேயே அதிகமான நிருபத்தை எழுதின மனுஷனா ஆண்டவர் மாத்தினார். அதிக திருச்சபைகளை கட்டின அப்போஸ்தலனா மாத்தினார். அவ்வளவு பிஸியான மேன். உடனே அந்த சும்மா இருக்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது, தூங்கிட்டே இருக்கிறதுக்கு வேலையே கிடையாது, அமைதியா வாயை பார்த்து வேலையே கிடையாது. நான் யார் அப்படின்னு சொன்னா பிஸி மேன். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சுங்க, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா யார் வேணாலும் உங்களை கூப்பிடுவாங்க, யார் வேணாலும் உங்களை கூப்பிடுவாங்க. ஆனா நீங்க கூப்பிட்டா வரமாட்டீங்கன்ற அளவுக்கு நீங்க அவைலபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை யாருமே, சத்தமா சொல்லுங்க, இப்ப நீங்க நீங்களே டிசைட் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, யாருமே உங்களை கூப்பிடுறதுக்கு பயப்படணும். உங்கள்கிட்ட பேசுறதுக்கு டைம் கேட்டு பேசணும். உங்களை டக்குன்னு அவங்க கூப்பிட கூடாது. பேசலாமா அப்படின்னு கேட்கணும். என்ன தலையாட்டுறீங்க? நிறைய பேருக்கு தலையை ஆட மாட்டேங்குது. ஹலோ, இது உங்களுக்கு எட்டாத உயரமா இருக்கா? இது உங்களுக்கு உள்ள புரியலையா? நான் எத்தனை வருஷமா ஜெபம் பண்ணிருக்கேன் தெரியுமா? இதுக்கு எழுதி வச்சு ஜெபம் பண்ணிருக்கிறேன். என்ன பிஸியாக்குங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிருக்கிறேன். பிஸியாக்குங்க. எப்போ? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் 21 நாள் உபவாச ஜெபம் ஆரம்பிச்சேன். அப்பல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பிஸியாக்குங்க. இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டா அப்படின்னு நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்றேன், நான் ஜெபிப்பதற்கு அதிகமாய் செய்கிறவர். யாருக்கு தெரியும், இந்த 100 நாள் ஜெபம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் உங்க தலை மேல வைப்பார். இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஒரு அரசாட்சியில கர்த்தர் உங்களை உட்காருவார். உங்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு ஷெட்யூல ஆண்டவர் தருவார். நீங்க ஓடுவீங்க, உங்க பிள்ளைங்க ஓடுவாங்க, பிஸியா ஓடுவாங்க. ஏதோ ஒரு தகப்பன், ஏதோ ஒரு தாய் இன்றைக்கு வருத்தத்தோட, என் பிள்ளைய நினைச்சுதான் பாஸ்டர் நான் கவலைப்படுறேன், அவனை எப்படியாவது ஆண்டவர் ஓட பண்ணணும், எப்படியாவது அவன் பிஸி ஆகணும், அவன் சும்மா இருக்கான், எனக்கு கஷ்டமா இருக்குது, வேலையே இல்லாம இருக்கான், எப்ப யார் கூப்பிட்டாலும் போயிடுறான் அப்படின்னு அங்கலாய்க்கிற வருத்தத்தோட வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு நற்செய்தியை கர்த்தர் தருகிறார். அந்த பிள்ளை பிஸி ஆகிறது மாதிரி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாராக. அந்த பிள்ளையை கர்த்தர் ஆக்டிவ் ஆக்குவாராக. அந்த பிள்ளையினுடைய தலையின் மேல ஒரு பொறுப்பு வைக்கப்படுவதாக. கைகளை மேல உயர்த்தி சத்தமா ஏசப்பாவை பார்த்து, தகப்பனே முழு பலத்தோடு கிருபாண்டவரே கிருபப்பா நீர் செய்ய போகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு விசேஷமான பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஒரு நல்ல தலைமைத்துவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. பிள்ளை பிறந்தாச்சா, கொஞ்சம் வளர்ந்தாச்சா, அவ்வளோதான். உடனே என்ன பண்ணணும்? அடுத்த வேலையை பார்த்து போகணும். அப்படியே பிள்ளைன்னு உட்காந்துட்டீங்கன்னா, பிள்ளை காலேஜ் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. அவ்வளோதான். ஒரு டைம் உட்காந்துட்டீங்களா, ஒரு 3 வருஷம் உட்காந்துட்டீங்களா, அதுவே உங்களுக்கு பழகி போயிடும். அப்படியே உட்கார ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களால் எந்திரிச்செல்லாம் வர முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இதை கர்த்தர் யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப தெளிவாக பேசுறாரு.
இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க எழும்பித்தான் ஆகணும், நீங்க நின்று தான் ஆகணும், நீங்க வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்களை சாட்சிகளாய் ஆண்டவர் நிறுத்துவாராக. ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தில் யோசேப்பை குறித்து சொல்லும்போது யோசேப்பு ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அந்த சொப்பனத்தை பார்க்கும்போது வேதம் சொல்லுது, தன்னுடைய தகப்பனாரிடத்தில் அந்த சொப்பனத்தை சொன்ன உடனே ரொம்ப அழகான ஒரு வசனம் வரும். அந்த தகப்பனார் அந்த வார்த்தையை தன் மனதிலே வைத்து கொண்டார். எங்க வச்சாரமா? அந்த சொப்பனத்தை, தன்னுடைய மகன் பார்த்த அந்த தரிசனத்தை, வாக்கு தத்தத்தை நீங்க ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்துல வாசிக்க முடியும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான், மனதிலே வைத்து கொண்டான். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும்னா ஆண்டவர் சொல்றதை என்ன வைக்கணும்? எங்க வைக்கணும்? மனசுல வைக்கணும். ஆனா நம்ம நிறைய பேர் செய்த தவறு என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னதை மனசுல வைக்காம எடுத்து போட்டுட்டு திருப்பி பிசாசு சொன்னதை நிறைய பேர் மனசுலயே வச்சுட்டு திரிறாங்க. பிசாசு வச்ச நெகட்டிவ், பிசாசு வச்ச காரியங்கள் அதெல்லாம் மனசுலே சுமந்துட்டு இருக்குது. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க அப்படி ஒருவேளை உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு? யார் வச்சது இருக்கு? ஆண்டவர் உங்க மனசுக்குள்ள வச்சது இருக்கா? ஆண்டவர் உங்களுக்கு சொன்னது இருக்கா? இல்ல பிசாசு உங்களுக்கு சொன்னதை மனசுல வச்சிருக்கிறீங்களா? சத்துரு உங்களுக்கு சொன்னதை மனசுல நீங்க வைப்பீர்களே ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க. கிடையாது. எதை மனசுல வைக்கணும்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், அவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அந்த வார்த்தை என் மனசுக்குள்ளேயே இருக்கும். அந்த வார்த்தையை நான் உள்ள வச்சிருப்பேன். என்னை எந்த அளவுக்கு உயர்த்துவேன்னு கர்த்தர் சொன்னாரோ அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதில்லை. அதை பிடுங்குவதற்கு, எடுத்து போடுவதற்கு சத்துரு என்ன முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக நான் நம்புறேன், அதை விடமாட்டேன். இன்றைக்கு யாராவது ஒருத்தருடைய இருதயத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை எடுத்து போட்டுட்டு பிசாசு சொன்ன வார்த்தை இருக்குமானால் நான் நம்புறேன் இன்றைக்கே அதை அழியட்டும். அந்த வார்த்தையை தூக்கி போடுங்க, அந்த நெகட்டிவை தூக்கி போடுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. கைகளை மேல தட்டி, அப்பா அந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் வைக்கிறேன், அந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் வைக்கிறேன், நீ சொன்னதை என் இருதயத்தில் வைக்கிறேன். நீங்க இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை நிச்சயமாய் ஒரு நாள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவார். ஆமேன். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. சொல்லோ, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. ஏ பெத்தே இரு வானத்தின் வாசல், ஏ சையா ஆசீர்வாதத்தின் வாசல். பாடுவோம். ஏ பெத்தே இது வானத்தின் வாசல், ஏ சையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லுவோம். மேற்கு கிழக்கு பரம்புவா என்றீரே, பூமியின் துளைப்போ சன்னதி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. பூமியின் துளைப்போ சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே கைகளை மேல தட்டி,
பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. சென்னையில் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி ஜெயிலில் இருந்த ஒரு வாலிப தம்பி, அந்த ஜெயிலில் கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணும்போது ஒரே ஒரு வார்த்தை அவருக்குள்ள வந்துச்சாமா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த ஒரே ஒரு வார்த்தை அவருக்கு ஜெயிலில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துச்சாமா. அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சார். ஜோஷுவா மாதிரி நான் ஒரு பெரிய தேவ மனுஷனா மாற போறேன்னு சொல்லி இருதயத்தில் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப வைத்து சூழ்நிலை எதையுமே பார்க்கல. ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அவருடைய திருச்சபையில் அழைக்கப்பட்டிருந்தேன். அங்க போனேன். அவர் அந்த சாட்சியை சொன்னாரு. பாஸ்டர், அந்த ஒரே ஒரு வார்த்தை என்னை இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவருடைய திருச்சபைக்கு வர்றாங்க. அந்த ஒரு வார்த்தை என்னெல்லாமோ வந்துச்சு. ஆனா அந்த வார்த்தையை மட்டும் நான் மனசுல இருந்து எடுத்து போடவே இல்லை. அந்த வார்த்தையை ஸ்ட்ராங்கா என்னுடைய இருதயத்துக்குள்ள வச்சேன். ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்த நாளில் இல்லைன்னா இந்த 100 டேஸுக்குள்ள ஒரு வார்த்தையை உங்க இருதயத்துக்குள்ள வைப்பார். ஒரு வார்த்தை உங்களுடைய வார்த்தையா வரும். அது உங்களுடைய வாக்குத்தத்தமா இருக்கும். என்ன நடந்தாலும் அந்த வார்த்தையை மட்டும் நீங்க எடுத்து போடாதீங்க. அந்த வார்த்தை இருதயத்தில் இருக்கட்டும். அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த வார்த்தை நிறைவேறும். அவர் சொன்னதை செய்யும் அளவும் இல்ல. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தை அது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. தாவீதிற்கு அவர் கட்டளை இடுவாரானால், அவர் சொல்லுவாரானால் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஆமென். ஒரு விசை கூட அந்த சரணத்தை எல்லாரும் சேர்ந்து பாடி, பூமியின் வம்சங்கள் எனக்குள் என் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாதமான வாய்க்காலாய் ஆண்டவர் என்னை மாற்ற போகிறார். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென். பூமியின் வம்சங்கள் எனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பாடுவோம் விசுவாசத்தோடு. ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே கைகளை பெத்தே வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் விசுவாசத்தோடு வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் சொன்னோ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தாகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. பாடுவோம் என்னை கனப்படுத்துவே. தாகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. கைகளை மேல தட்டி சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சத்தமாயே வான
கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல். கடைசியாக சொல்லுவோம், கிருப கிருப கிருப. அப்பா உங்க மகிமை கடந்து வரட்டும். ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 30வது சங்கீதத்தினுடைய 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம். 30வது சங்கீதத்திலே 11வது வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நம்மை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இந்த 19 நாட்களும் அவரை நோக்கி நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டே இருக்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவர் தெளிவா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவேளை புலம்பிட்டே இருக்கலாம். நீங்க உங்க பிள்ளைய குறித்து நீங்க புலம்பலாம், உங்களுடைய கடன் பிரச்சனையை குறித்து நீங்க புலம்பலாம். யாராவது ஒருத்தரை பார்க்கும்போது உடனே அந்த காரியத்தை தான் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு தெரியாது, எதுக்கு அவங்கள்ட்ட ஷேர் பண்ணீங்கன்னு கூட தெரியாது. ஆனா உங்களுடைய இருதயத்திற்குள்ள முழுக்க முழுக்க அந்த விஷயம்தான் இருக்குது. அதனால எங்க போனாலும், ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா, இல்லைன்னா ஒரு சொந்தக்காரங்களை பார்த்தா, யாரை பார்த்தாலும் அந்த ஒரு காரியத்தை நீங்க சொல்லாம இருக்கவே மாட்டீங்க. என் பையன் இந்த மாதிரி இருக்கிறான், என் பொண்ணு இந்த மாதிரி இருக்கிறா, இந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. யாரை பார்த்தாலும் நீங்க தூங்கும் போது உங்களுக்கு அந்த புலம்பல் வந்து கொண்டே இருக்கலாம். உங்க மனசுக்குள்ள 24 மணி நேரமும் அந்த காரியத்தை குறித்து நீங்க புலம்பிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்று கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். நீங்கள் புலம்புகிறது இல்லை, இனி கர்த்தர் புலம்ப விடமாட்டார். எந்த காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திற்கு ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வார். அன்னாளுடைய புலம்பலை கேட்டு சமாதானத்தோடே போ. நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் புலம்பின அந்த காரியத்தை, சொன்ன அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று வாக்கு கொடுத்த அந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. ஹல்லேலூயா. இந்த புலம்பல் சீக்கிரமாய் மாற போகிறது. இந்த புலம்பல் வேதம் சொல்லுகிறது களிப்பாய் மாற போகிறது. இப்பொழுது நீங்கள் புலம்புகிறீர்கள், ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்கு முன்னாடி அந்த புலம்பல் உங்களுக்கு களிப்பாய் மாற போகிறது. இனி உங்களுடைய சத்துருக்களையும் தேடி நீங்கள் காண்பதில்லை. உங்க சரீரத்தை குறித்து இனி நீங்க புலம்ப வேண்டிய அந்த சூழ்நிலையை கர்த்தர் வைக்க மாட்டாரு. இனி அந்த பிள்ளையை குறித்து நீங்க புலம்ப போறது இல்லை, அந்த கடனை குறித்து இனி நீங்க புலம்ப போறது இல்லை. அந்த காரியத்தை நினைக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை சந்தோஷத்தால நிறைய பண்ணுவேன். ஹல்லேலூயா. பாஸ்டர், இந்த வார்த்தை எனக்குள்ள வார்த்தை தான் பாஸ்டர். எங்க போனாலும், எந்த ஜெபத்திற்கு போனாலும், யாரு ஜெபம் பண்றேன்னு சொன்னாலும் உடனே உங்க வாயிலிருந்து அந்த ஒரே ஒரு ஜெப குறிப்பு, இத்தனை பேரிடத்துல சொல்லியாச்சே இனி சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சா கூட யாராவது ஒருத்தர் கொஞ்சம் இரக்கமா பேசினா உடனே அந்த புலம்பல் உங்களுக்கு வந்துருது. அது சம்பந்தமே இல்லாம அந்த காரியத்தை நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க. இதுக்கு பேரு தான் புலம்பல். நிறைய புலம்பல்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். சிலர் பாருங்க, இரவு நேரங்களில் அப்படியே படுத்துட்டே இருதயத்துக்குள்ள புலம்பிடுவாங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே ஏன் இப்படி இருக்கிற,
என் பிள்ளை எதுக்கு இப்படி இருக்குது, என் வாழ்க்கை எப்படி இப்படி இருக்குது. சிலர் சமைச்சிட்டே இருப்பாங்க, ஆனா வாயில அப்படியே புலம்பிட்டே இருப்பாங்க. சார் என்ன, சிலர் அடிக்கடி பாருங்க அந்த பிச்சு அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன, இது ஒரு புலம்பல். இந்த மாதிரி நிறைய புலம்பல்கள் உங்க இருதயத்துக்குள்ள வரலாம். நீங்க நினைக்கலாம், ஒரு நாளாவது யாரையாவது ஒருத்தரை பார்க்கும்போது சந்தோஷத்தோட நான் பேச மாட்டேனா, இதை பேசாம வேற ஏதாவது ஒண்ணு பேச மாட்டேனா, ஒரு சந்தோஷமான விஷயத்தை பேச மாட்டேனா. நான் நம்புறேன், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒன்று நடக்க போகிறது. நீங்க உங்க வாயிலிருந்து அந்த புலம்பல் மாறுகிறத காண போகிறீர்கள். உங்களை அறியாமலே கர்த்தர் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். உங்க குடும்பத்துல கர்த்தர் செய்வார். இனி அவங்கள பார்க்கும்போது அந்த காரியத்தை குறித்து புலம்ப வேண்டியது வராது. அந்த காரியத்தை குறித்த ஜெப குறிப்பை நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். காரணம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சிலர் இதனால உங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருக்கலாம். உங்கள்கிட்ட சொல்லலாம், இதை ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க. எத்தனை டைம் சொல்லுவீங்க? போன டைம் பார்க்கும்போது இதைத்தானே சொன்னீங்க, போன டைம் பார்க்கும்போது எனக்கு இதைத்தான் நீங்க விவரிச்சு சொன்னீங்க. இந்த டைம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தெரியும். நீங்க அந்த இடத்துல மனசு நொந்து போய் வரலாம். ஐயோ, ஏற்கனவே சொல்லிட்டேனா, அப்ப எல்லாரிடத்துலயும் நான் சொல்றது மாதிரி வந்துருச்சா, அப்படியெல்லாம் சிலர் யோசிக்கலாம். இப்படி நான் புலம்புறது மாதிரி ஆயிருச்சே, இப்படி நான் புலம்பிக் கொண்டே இருக்கிறது மாதிரி என் வாழ்க்கை அமைஞ்சிருச்சே. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, சீக்கிரத்திலே என் புலம்பலை ஆனந்த களிப்பாய். ஹல்லேலூயா. இனி வேலை இல்லைன்னு நீங்க புலம்ப போறது இல்லை. இனி வருமானம் குறைவுன்னு நீங்க புலம்ப போறது இல்லை. இந்த திருமணம் நடக்கலன்னு நீங்க புலம்ப போறது இல்லை. போற பக்கத்துல எல்லாம் எனக்காக இப்படி ஜெபம் பண்ணிக்கீங்கன்னு சொல்ல போறது இல்லை. கர்த்தர் அந்த புலம்பலை கேட்டு விட்டார். அன்னாளுடைய புலம்பலை கேட்ட கர்த்தர் உங்க புலம்பலை கேட்டார். ஒரு ஆனந்த களிப்பு. ஹல்லேலூயா. என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்கின்றேன். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்கின்றேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பாடும், பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நாளெல்லாம் உம்மை கைகள மேல நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த கூடையில எல்லாம் போடப்பட்டிருக்கிற ஜெப குறிப்புகள் எல்லாம் சீக்கிரமா இந்த புலம்புகள் எல்லாம் மாற போகிறது. நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலமாய் அனுப்புகிற அந்த புலம்பல்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறது. நான் நம்புறேன், உங்களை குறித்து யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஜெப குறிப்பு ஏதாவது இருக்கா, உங்களுக்காக ஏதாவது ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கும்போது ஒரு நாள் வரும். என்ன நாள் வரும் அப்படின்னா, வேற எதுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டாங்க, ஆண்டவர் என் கூட இருக்கணும், நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், இதை தவிர எனக்கு ஒரு ஜெப குறிப்பும் இல்லை. ஹல்லேலூயா. குழந்தை வேணும்னு புலம்புகிற அந்த புலம்பலை கர்த்தர் நிறுத்த போறாரு. எங்க போனாலும் புலம்புகிற அந்த புலம்பலை கர்த்தர் இன்றைக்கு நிறுத்த போறாரு. இல்ல, இனி உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வராது. நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க, அந்த காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் செய்து முடிச்சிருப்பாரு. உங்களை புலம்பல்காரன் வந்தாலே புலம்பிட்டே இருப்பான் இவன். நிறைய பேர் உங்களை அவாய்ட் பண்ணிட்டு ஓடலாம். ஐயோ, இவங்க வர வேண்டாம், நிக்காத, அவங்க முன்னாடி நிக்காத. இப்ப பாரு, சொல்லிட்டே இருப்பாங்க பாரு. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கலாம். பாஸ்டர், இந்த மாதிரி தான் என்ன நிறைய பேர் புலம்பல்காரினே பேர் வச்சுட்டாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல,
இன்றைக்கு நீங்க புலம்பிட்டு இருக்கிற நீங்க மகிழ்கிற ஒரு நாள் வரும். உன் புலம்பலை, உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய், ஆனந்த களிப்பாய். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப பாட போறோம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். கரங்களை தட்டி பாடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்கின்றீர். பாடும். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்கின்றீர். பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, பாடும். நாளெல்லாம் உம்மை கைகளை மேல தட்டி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போ சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாதே. உனக்கு விரோதமாய் எழும்புவார், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், தலையை கைகளை மேல தட்டி சொல்லுவோம். நன்றி நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாள், வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசத்தோடு ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாள், வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாள், வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பா ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கையை உயர்த்தி என் புலம்பலை, நான் ஆராதிக்கிற தேவன் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய். இனி நாம் புலம்புறது மாதிரி ஆண்டவர் வைக்க மாட்டார். என்னுடைய புலம்பல் நிக்க போகிற ஒரு காலம் வந்துருச்சு. என் புலம்பல் கர்த்தர் சமூகத்துல போய் எட்டிருச்சு. என் புலம்பலை கர்த்தர் கேட்டுட்டாரு. இனி நாம் புலம்ப வேண்டிய சூழ்நிலை எனக்கு வராது. என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் விசுவாசத்தோடு விசுவாசத்தோட என் பிள்ளைய குறிச்சு இனி புலம்ப போறது இல்லை. இந்த பலவீனத்தை குறிச்சு நான் இனி புலம்ப போறது இல்லை. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி கடல்ல ஆழத்துல கொண்டு போய் போடலாமா, கப்பலை கொஞ்சம் தள்ளி போடுங்க. உடனே அந்த சீடன் புலம்புறான், ஆண்டவரே நாம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவர் அதை கேட்கவே இல்லை. ஆனா கூட சொல்றான், ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்ட ஆண்டவரே. ஏன்னா என்னதான் சத்தியத்தை கேட்டாலும், என்னதான் அவருக்குள்ள இருந்தாலும், அவன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா ஒரு புலம்பல் ஓடிட்டே இருக்குது. ஐயோ ஒண்ணுமே இல்லையே, வெறுமையா இருக்குதே, எனக்கு கிடைக்கவே இல்லையே. ஆனா வேதம் சொல்லுது, அவனுடைய புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றப்படும். அத்தனை வருஷம் வியாதியாய் இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் 38 வருஷம் வியாதியா இருக்கிறார், போய் சந்திக்கிறாரு. அவனை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா
நீ விடுதலை ஆகிறதுக்கு விரும்புறாயா? அவ்வளவுதான். ஒரு வார்த்தை கேட்டா அந்த மனுஷன் பாருங்க அத்தனை வார்த்தை சொல்றான். என்ன வார்த்தை சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த குளத்தை கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை, நான் போய் இறங்கலான்னு பார்த்தாலும் வேறொருவன். அப்போ அவனுடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் கேட்கல, விரிவா சொல்லணும்லாம் சொல்லல, ஆனா அவனுடைய மனசுக்குள்ள ஒரு புலம்பல் ஓடிட்டே இருக்குது. எனக்கு தான் யாரும் இல்ல, என்னதான் கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்ல, நான் போறதுக்குள்ள இன்னொருத்தன் விழுந்துடுறான் இல்ல. அப்ப அந்த புலம்பல் ஓடிட்டே இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் வந்து அந்த புலம்பலை நிறுத்தல, போதும்னு சொல்லல, அமைதியா விட்டுருன்னு சொல்லல. கத்தர் அந்த புலம்பலை காது கொடுத்து கத்தர் கேட்டு அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய். ஆமென். பாஸ்டர், உண்மையிலே நான் அப்படிதான் பாஸ்டர் இருக்கிறேன். நீங்க சொல்றது 100% உண்மை. அந்த வியாதி உள்ள மனுஷனை மாதிரி தான். யாரோ என்கிட்ட என்னென்னமோ பேச வர்றாங்க, ஆனா நான் என்னென்னமோ பேசிடுறேன். ஏன்னா அது என்னுடைய இருதயத்தின் ஆழத்துல கிடக்குது. அதனால நான் சொல்லாத ஆளே இல்லை. என் பையன் என்ன திட்டுறான், ஏன் மம்மி எல்லார்ட்டையும் இதை சொல்லுவீங்களா? என் வீட்டுக்காரர் என்ன திட்டுறாரு, ஏன் இதெல்லாம் போய் எல்லார்ட்டையுமே சொல்லிட்டு இருப்பியா? கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியா? எதுக்கு நீ எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கிற? ஒருவேளை உங்களை பார்த்து யாராவது கேட்கலாம், என்ன பிரதர் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பீங்களா? எனக்கு தெரியல, சொல்ல வேண்டான்னு நினைக்கல, ஆனா என்னமோ என் மனசுக்குள்ள வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த புலம்பல். நான் ஏன் சொன்னேன்னு அதுக்கப்புறம் நீங்க யோசிக்கலாம். இந்த மாதிரி இந்த மனுஷத்துல புலம்பாம இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிக்கலாம். எங்க போனாலும் இப்படி புலம்பிட்டே இருக்கிறதா? ஆனா ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு இந்த 19வது நாள் கத்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல இல்ல, ஒரு நாள் சீக்கிரமாய் 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 ஆண்டவர் வந்து இனி அதை குறிச்சு நீங்க பேச வேண்டியதே வராதுன்ற அளவிற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யோசிக்கிறேன், 2004வது வருஷத்துல நான் யோசிக்கிறேன், அப்படியே எந்த பாஸ்டரை பார்த்தாலும், எந்த ஊழியக்காரரை பார்த்தாலும் உடனே ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போயிடுறது. பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொடுங்க பாஸ்டர், எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர். அப்போ யாராவது ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு எண்ணெய் பாட்டில கொண்டு போய் கொடுத்து, பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொடுங்க பாஸ்டர், எனக்கு ஒரே பயமா இருக்கு பாஸ்டர். அப்போ யாராவது ஒரு வாழைப்பழத்தை வாங்கிட்டு போய் பாஸ்டர்ட்ட கொடுத்து, எனக்கு ஜெபம் பண்ணி கொடுங்க பாஸ்டர், எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், இன்னைக்கு மட்டும் 15 டைம் மேல பாத்ரூம் போயிட்டேன் பாஸ்டர், ஆனா லூஸ் மோஷன் இல்லை, ஆனா என்னமோ அந்த பயம் பட்ட உடனே பாத்ரூம் போயிடும். இப்படியே எங்க போனாலும் யார்கிட்ட போனாலும் பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் அந்த வயசுல எனக்கு இந்த மாதிரி உடம்பு நல்லா இல்லை, எனக்கு இந்த மாதிரி உடம்பு நல்லா இல்லை, பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லலான்னு தோணும். எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்களா, எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ண உடனே எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? அந்த புலம்பல் வந்து கொண்டே இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதலை பார்த்த நான் சொல்றேன், என்னுடைய புலம்பலை கத்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். இப்ப மறந்துருச்சு, இப்ப அப்படி சொல்றதே இல்ல, இப்ப யார்கிட்டையும் அந்த காரியத்தை குறித்து நம்ம பேச வேண்டியதே இல்ல. கர்த்தரே குணமாக்கினார், கர்த்தரே சரியாக்கினார். என் தேவன் தான் உங்கள் தேவன், என்னை அழைத்தவர் தான் உங்களையும் அழைத்திருக்கிறார், எனக்கு வாக்கு கொடுத்தவர் தான் உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார். இல்ல பிரதர், கர்த்தர் இன்னைக்கு 100% உங்கள்கிட்ட வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல இது மாறும், நீங்க மாறுவீங்க, சீக்கிரமா மாறும். இனி ஜெப குறிப்பு சொல்ல வேண்டியது வராது, இனி உங்க பிள்ளைய குறிச்சு புலம்ப வேண்டியது வராது, இனி அந்த வியாதியை குறிச்சு புலம்ப வேண்டியது வராது. காரணம், கர்த்தர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் கைகளை மேல தட்டி ஆமென் ஆமென் சொல்ல 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 விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன். அப்பா இப்போ 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 கரங்களை தட்டும் போதே அந்த அற்புதம் நடக்கட்டும், அந்த அற்புதம் நடக்கட்டும், அந்த பலவீனத்திலிருந்து ஒரு பலன் உண்டாகட்டும். இனி அந்த பலவீனத்தை குறித்து சொல்லக்கூடாது, இனி அந்த நஷ்டத்தை குறித்து சொல்லக்கூடாது, இனி அந்த காரியத்தை குறித்து சொல்லக்கூடாது. கர்த்தர் சரியாக்கி விட்டார், ஆண்டவர் சரி செய்து விட்டார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்துல ஒரு 3 பேருடைய வாழ்க்கையை நான் வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வாசிக்கலாம். இதே அந்த வசனத்தை எழுதின இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நம்ம வாசிக்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம், நீங்க எல்லாரும் அந்த வசனத்தை வாசிக்க போகலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா?
1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம் எல்லாரும். அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாலும் கர்மேல் ஊராளாகிய நாபாலின் மனைவியுமாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். தாவீது அமலேக்கின் குமாரராகிய அபியத்யார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், நீ பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அவர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தன்னுடைய வீட்டில் மனைவி, பிள்ளைகள், ஆசீர்வாதங்கள், கூடாரங்கள் எல்லாத்தோடையும் விட்டுட்டு யுத்தத்திற்கு போயிட்டு திரும்பி வரும்போது வேதம் சொல்லுது, அவருடைய கண்ணுக்கு முன்னாடி வெறும் சாம்பல் மட்டும்தான் தெரியும். எல்லாம் சுட்டு அப்படியே எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்குது. அதனால தாவீது மட்டும் இல்ல, அவனோடு கூட போன அத்தனை சேவகர்களும் யுத்த வீரர்களும் தங்களிலே வெல நட்டு போகும் மட்டும் அத்தனை பேரும் ஏங்கி ஏங்கி அழுறாங்க. அத்தனை பேரும் புலம்புறாங்க. ஐயோ, என் மனைவிக்கு நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ணுவேன், எப்படி இறந்துட்டாங்களா, என்ன ஆயிருச்சு, பிடிச்சிட்டு போனாங்களா, அந்த அந்த புலம்பல் அங்கெல்லாம் உண்டாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவனோடு போனவர்கள் பலனற்று போகும் மட்டும் புலம்பி அழுதுட்டே இருக்கிறாங்க. ஐயோ என் மகனே, என் மகளே, ஒவ்வொருத்தரும் பேரை சொல்லி 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 அழுதுட்டே இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் தாவீதை திடப்படுத்துகிறார். உடனே தாவீது ஆண்டவரிடத்துல கேட்கிறான், அந்த தண்டை பின்தொடரட்டுமா, நான் பிடிப்பேனா அப்படின்னு கேட்ட உடனே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ பின்தொடர், நீ சகலத்தையும், இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நம்பர் 1 முதலாவதாக நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய புலம்பல் வெகு சீக்கிரமாய் நீங்கள் புலம்புகிற நீங்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். எந்த காரியத்தில் நீங்கள் புலம்புகிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் அழுதீர்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் அதிகமாய் கண்ணீர் வடித்தீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை உங்க கண்கள் காணும். எப்படி தாவீதும் அவனுடைய பிள்ளைகளும் உயிரோடு இருக்கிறதை கண்டார்களோ, அதே போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் புலம்புகிற அந்த காரியம் ஒன்றும் சேதமாகாது. நீங்கள் புலம்புகிற அந்த காரியம் நஷ்டம் அடையாது, அந்த சரீரம் நஷ்டம் அடையாது, அந்த பணம் நஷ்டம் அடையாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அந்த காரியம் மீண்டும் உங்களுக்கு கடந்து வரும். அந்த காரியத்தை ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு தருவார். நீங்க புலம்பல நிறுத்துறதற்கு கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு திருப்பி தருகிற கர்த்தர். நான் புலம்பின அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு திரும்ப தர பண்ணுவார். சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, எனக்கு திரும்ப அவர் தர பண்ணுவார். ஆமென். திரும்ப தர பண்ணுகிற தேவன், எனக்கு திரும்ப தர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்பர் 2, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம். அந்நாட்களிலே
எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை நான் குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எசேக்கியா ஒரு நல்ல ராஜா, ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தவன். நிறைய ஆலயத்தை கட்டி சுத்திகரித்து தன்னுடைய அரண்மனையை கட்டி ஜனங்களெல்லாம் சீர்படுத்தி எல்லா வேலையும் செஞ்சிட்டார். ஆனா எல்லா வேலையும் செஞ்ச மனுஷன் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் எதுவுமே அவர் செய்யல. தான் அந்த இடத்தை விட்டு போயிட்டாருன்னா, ராஜா பதவியை விட்டு போயிட்டாருன்னா, அந்த இடத்துல திரும்ப ராஜாவாய் உட்கார்றதற்கு யாருமே அவங்க குடும்பத்துல இல்லை. அவனுக்கு பிள்ளைகளும் அந்த நாட்களில் அப்புறம் பிறகு இப்பதான் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் 3 வருஷத்துக்குள்ள அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அதற்கு பிறகு 15 ஆண்டுகள் தாண்டி இந்த எசேக்கியா மரிக்கும் போது அவனுடைய பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 12 வயது இருக்கிறது. அப்போ கர்த்தர் இவனுடைய அழுகை, இவனுடைய புலம்பல் அப்படின்னா தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் இறந்து போவீர், நீ செத்து போவீர். ஆனா அந்த வார்த்தையை கேட்டுட்டு அந்த மரண பயம்ன்றது பெரிய பயம் இல்லை. ஒண்ணுமே நான் செய்யல, என் குடும்பத்துக்கு ஒண்ணுமே நான் பண்ணல, இப்பவே நான் செத்து போயிட்டானா என்ன பண்றது, நான் எதுவுமே இல்லாம எப்படி போறது? வேதம் சொல்லுது, அவன் பள்ளி அறையிலே யாருக்கும் தெரியாம முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு புலம்பின அந்த புலம்பலை கர்த்தர் கேட்டு தீர்ப்பை ஆண்டவர் மாற்றி எழுத வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சிலர் வந்து மனுஷனிடத்துல புலம்பாம இருக்கலாம், சொந்தக்காரங்களிடத்துல புலம்பாம இருக்கலாம், ஆனா பாத்ரூம்ல யாருக்கும் தெரியாம நீங்க புலம்பி கொண்டிருக்கலாம். உங்களுடைய படுக்கை அறையில உங்களுடைய தலையாணை அது தெரியும், நீங்க எவ்வளவு புலம்புறீங்கன்னு அது தெரியும். அப்படியே ஏங்கி ஏங்கி அழுது சொல்லிட்டே இருக்கலாம். இரவு நீங்கள் தூங்க போகும்போது புலம்பலோட நீங்க தூங்க போகலாம். ஆனா நான் நம்புறேன், எசேக்கியாவினுடைய அந்த புலம்பலை கர்த்தர் கேட்டார். கேட்டு கர்த்தர் தீர்ப்பை மாற்றி எழுதினார். இன்றைக்கு ஒன்று நடக்க போகிறது. உங்கள் புலம்பலின் காரணமாக உங்க பிள்ளை மேல இருக்கிற தீர்ப்பை கர்த்தர் மாற்றி எழுத போறாரு. உங்க குடும்பத்தின் மேல இருக்கிற தீர்ப்பை கர்த்தர் மாற்றி எழுத போறாரு. மனுஷங்க சொன்ன தீர்ப்பு மாற்றி எழுதப்படுகிறது. சொந்தக்காரங்க சொன்ன அந்த தீர்ப்பை ஆண்டவர் மாற்றி எழுத போறாரு. ஹல்லேலூயா. உங்க பிள்ளை இப்படி ஆவான்னு சொன்னதுனால தானே நீங்க சுவர்புறமாய் திரும்பி அழுதீங்க. ஆண்டவரே, இவன் சொன்னது மாதிரி நடந்துருமா, இவன் என் பிள்ளைய சொன்னது மாதிரி நடந்துருமா, என் குடும்பம் இப்படி ஆயிருமா? அவன் ஒரு தீர்ப்பு சொல்றானே, அவன் சொல்றது அப்படி நடந்துட்டா நான் வெட்கப்பட்டு போயிருவேனே. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய புலம்பலுக்கு ஒரு பரிசு வருகிறது. கர்த்தர் உங்க புலம்பலுக்கு ஒரு பரிசை கொடுக்கிறார். உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன். நீங்க புலம்பின புலம்பலை பார்த்து கர்த்தர் அந்த தீர்ப்பை மாற்றி எழுதுகிறாரு. அந்த மரண தீர்ப்பை ஆண்டவர் மாற்றி எழுதுறாரு. அந்த தண்டனை தீர்ப்பை ஆண்டவர் மாற்றி எழுதுறாரு. அந்த சாபம் என்கிற தீர்ப்பை ஆண்டவர் மாற்றி எழுதுகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் தீர்ப்பை மாற்றி எழுதுகிறவர்.
தீர்ப்பை மாற்றி எழுதுகிறவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரால தான் எனக்கு எழுதப்பட்டிருக்கிற தீர்ப்பை மாற்றி எழுத முடியும். டாக்டர்கள் எழுதின தீர்ப்பை மாற்றி எழுதுகிற தேவன், வக்கீல் எழுதின தீர்ப்பை மாற்றி எழுதுகிற தேவன், பெரிய வல்லமை உள்ளவர்கள் எழுதின தீர்ப்புகளை மாற்றி எழுதுகிற தேவன். நீங்க எந்த காரியத்திற்கு புலம்புறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அந்த தீர்ப்பை பற்றி பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அந்த தீர்ப்பை பற்றி நீங்க அஞ்ச வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை நேரா வருது. அந்த பிள்ளைய கர்த்தர் ராஜாவாக்கி காண்பிப்பார். உங்க குடும்பத்தை கர்த்தர் தலை நிமிர பண்ணுவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு, ஓ ஹல்லேலூயா, கைகளை தட்டி என் புலம்பலை உங்க பிள்ளைக்காக புலம்பல கர்த்தர் கேட்டுட்டாரு. அவனுக்கு விரோதமா இருக்கிற தீர்ப்புகளை கர்த்தர் மாற்றி எழுதுகிறார். நம்முடைய புலம்பல்களை கர்த்தர் கேட்டு தீர்ப்பை மாற்றி எழுதுகிற கர்த்தர். நீங்க நடக்கும், நீங்க ரிசல்ட்டோட தான் வருவீங்க. நீங்க சொன்ன வார்த்தை மாறிடுச்சுன்னு நீங்க சொல்லுவீங்க. அவங்க கொடுத்த தீர்ப்பு நடக்கலன்னு நிறைய பேர் சாட்சி சொல்லுவீர்கள். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல அந்த மகிமை கடந்து வரட்டும். ஹதரம் ஹரதல ரபௌதர ஹதரமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் சீர்திருத்தங்களை செய்ய வைக்கிற கர்த்தர், மறுபடியும் மறு ஜீவனை கர்த்தர் எசேக்கியாவுக்கு கொடுத்தார். மறுபடியும் புத்திர சன்னிதானத்தை கர்த்தர் தந்தார். அவனுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்கு பண்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். தீர்ப்பு மாற்றி எழுதப்பட்டது. தீர்ப்பு மாற்றி எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்கின்றீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்கின்றீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். சொல்லுவோம். பாத்திரம் நிரம்பி, கைகளை மேல தட்டி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. இயேசுவே நடக்கட்டும்பா, நடக்கட்டும்பா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாடு, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாடு, வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோம். எனக்கு விரோதமா எழும்பும், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாதே. ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், தலையை உயர்த்திடு. சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாள், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாள், வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை போல தீர்ப்பை மாற்றி எழுதுகிறவர் யாருமே இல்லை. உலகத்திலேயே மேய்ப்பர்கள் அருவருப்பான ஒரே ஒரு நாடு எங்க அப்படின்னா அது எகிப்து. ஒரே ஒரு நாடு. மேய்ப்பர்களை அருவருப்பா பார்க்கிற ஒரே ஒரு நாடு எங்கன்னா எகிப்து. ஆனா அந்த எகிப்துல தான் ஆண்டவர் யோசேப்பு என்கிற ஒரு மேய்ப்பனை கொண்டு போய் வச்சு
கத்தர் அவன் மூலமாய் அந்த ஜனங்களை கத்தர் போஷித்தார். எந்த இடத்துல பிடிக்கலையோ, எந்த இடத்துல எதிர்ப்போ, எந்த இடத்துல உள்ள நுழைய முடியாதோ, எந்த இடத்துல அருவருப்போ, என் ஆண்டவர் வேற யோசேப்பை வேற எந்த நாட்டுக்காவது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, வேற ஏதாவது ஊருக்கு கொண்டு போயினா கூட ஈஸியா அவன் போய் ராஜா சன்னிதானத்துல உட்கார்ந்துருவான்ல. ஆனா ஆண்டவர் எகிப்திற்கு எது கூட்டு போனாருன்னா, எந்த இடத்திலிருந்து தீமை வந்ததோ அந்த இடத்திலேயே என்னை தலையை நிமிர பண்ணுகிறவர். நீங்க கலங்கவே கலங்காதீங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எபிரேயர்கள் வந்து எகிப்தியர்களுக்கு அருவருப்பா இருக்கிறதுக்கு காரணம் மேய்ப்பர்கள். அந்த இடத்துல ஒரு மேய்ப்பன தலைவனா கத்தரால உருவாக்க முடியும்னா, உங்க தலை மேல இருக்கிற தீர்ப்பை மாற்றுவதற்கு என் கத்தர் வல்லவர். வம்சா வழியாக எழுதியிருக்கிற தீர்ப்பு உங்க புலம்பல்ல மாற போகுது. இனி உங்க பிள்ளைகளுக்காய் புலம்ப வேண்டியது வருவது இல்லை. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் கத்தர் மாற பண்ண போகிறார். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்தாலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, இதை தங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு தீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே இரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்க வந்து இந்த பிள்ளை பாருங்களேன், தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு கொடுக்க போகும்போது அவங்க அப்பா வாங்கி கொடுத்த பலவர்ண அங்கியை போட்டுட்டு போயிருக்காரு பாருங்க. அப்ப எந்த அளவிற்கு தன்னுடைய தகப்பனார ஸ்பெஷலா அவர் நினைச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய திட்டம் எவ்வளவு பெருசா இருக்குது. ஆனா இந்த யாக்கோபனுடைய கையில அந்த பலவர்ண அங்கியை கொண்டு போய் கிழிச்சு அதுல ஒரு ஆட்டினுடைய ரத்தத்தை தோய்த்து கொண்டு போய் கொடுத்து ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் கேட்கிறாங்க, இது உம்முடைய குமாரனுடைய அங்கிதானா அப்படின்னு கேட்ட உடனே இந்த யாக்கோபு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதற்கு கண்ணு, காது, மூக்கு இது எல்லாம் வச்சு ரொம்ப பெருசு பண்றாரு. ஆனா உண்மையிலேயே ஒரு துஷ்ட மிருகம் அவரை என்ன பண்ணல, அடிக்கல. அந்த சட்டையை கிழிச்சது அவங்களுடைய பிள்ளைங்க தான், அதுல ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை தோய்த்தது அவங்க பிள்ளைங்க தான். ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு கற்பனை பண்றாரு, ஒரு துஷ்ட மிருகம் என் பிள்ளைய அடிச்சு. யாரானாலும் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா அந்த பிரச்சனை கையில வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா அதுக்கு உருவம் கொடுக்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இதுல ரொம்ப ஒரு அழகான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். யாரு நம்மிடத்துல வந்து எந்த பிரச்சனைய சொன்னாலும் சொன்னதோட அப்படியே நிறுத்தணுமே தவிர அதற்கு நாமவே என்ன பண்ணக்கூடாது. அந்த குங்கி கொடுத்த உடனே அது வேற கூட இருக்கலாம்ப்பா. ஏன்னா யாக்கோபு வந்து எத்தனையோ நாட்கள் வந்து ஆடுகளை வளர்த்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினுடைய வாசனை அவருக்கு தெரியும். ஆட்டுக்குட்டியினுடைய சகல காரியத்தையும் அறிஞ்சிருக்கிறவர். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, பிளட் டெஸ்ட் கொடுத்துடலாமா அப்படின்னா அங்க அதுல சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம் வந்து உண்மையிலேயே யோசேப்பினுடைய ரத்தமா இல்ல ஒரு சிங்கத்தினுடைய ரத்தமா ஒரு கரடியினுடைய ரத்தமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நிமிஷத்துல வந்து அவர் வந்து செக் பண்ணி, எப்பா இல்லப்பா இல்ல இதுக்குள்ள இருக்கிறது என்ன ரத்தம் சொல்லுங்களேன், இது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், இது வந்து சிங்கத்தினுடைய ரத்தம் இல்ல அப்படின்னு ஒருவேளை கண்டுபிடிச்சிருந்தாருன்னா இந்த பசங்கள்கிட்ட உண்மையை தெரிய வச்சிருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனையினுடைய ஆரம்பத்தை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டாரு, என் பிள்ளை செத்துருச்சு, என் பிள்ளைய ஒரு துஷ்ட மிருகம் கொன்றுச்சு, யோசேப்பு பீருண்டு போனான்னு சொல்லிட்டு அந்த வஸ்திரத்தை சேர்த்து பிடிச்சு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு.
இன்றைக்கு நம்ம நிறைய பேர் இப்படிதான். அந்த பிரச்சனை ஆரம்பிக்கவே இல்லை, அந்த பிரச்சனை என்னன்னே தெரியாது, அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, நான் இனி எழும்ப மாட்டேன், நான் இனி மேல வர மாட்டேன், கஷ்டம். அது ஒரு துஷ்ட மிருகம் தான் அப்படி பண்ணிருச்சு. இதுல இருந்து எப்படி கொண்டு வர முடியும்? நீங்களாகவே ஒரு கற்பனை பண்ணி, நீங்களாகவே ஒரு யோசனை பண்ணி, நீங்களாகவே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறதுக்கு யாரு? எப்படி அதை நினைக்கலாம்? ஆண்டவர் அந்த பிரச்சனையை எதுக்கு கொடுத்தாருன்னு தெரியுமா? ஏன் ஆண்டவர் கொடுத்திருப்பாரு? ஒருவேளை உங்களை உருவாக்குறதுக்காக கொடுத்திருக்கலாம், டெஸ்ட் பண்றதுக்காக கொடுத்திருக்கலாம், உங்களை உயர்த்துறதுக்காக கொடுத்திருக்கலாம். நீங்க அதற்கு எப்படி ஒரு முடிவு கட்டலாம்? இந்த காரியம் நடந்த உடனே சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இனி டைவர்ஸ் தான், இனி ஒன்று சேரதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த காரியம் நடந்த உடனே அவ்வளவுதான், இந்த கடன்ல இருந்து வெளியே வரவே முடியாது. ஒரு முடிவை நம்ம பண்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், முன்னாடி பார்க்கறத வச்சு, மேல பார்க்கறத வச்சு, இப்ப நடக்கிற சூழ்நிலையை வச்சு நீங்க கண்டிப்பா ஒரு முடிவை நீங்க கட்டாதீங்க, ஒரு முடிவை நீங்க கொண்டு வராதீங்க, நீங்க அதுக்கு விளக்கம் கொடுக்காதீங்க, நீங்க அது பெருசா இமேஜின் பண்ணாதீங்க. சிலர் நடந்த உடனே அவ்வளவுதான், எனக்கு இப்படி ஆயிடுச்சா, இப்படிதான் ஆக போகுது, இப்படிதான் ஆக போகுது, இந்த இது இப்படிதான் முடிஞ்சிடும். உடனே இவங்களே ஒரு இமேஜின். ஏன் ஆண்டவரால மாற்ற முடியாதா? கர்த்தரால ஒரு நிமிஷத்துல மாற்றி போட முடியாதா? ஆண்டவர் அதை செய்ய மாட்டாரா? நம்ம அப்ப தேவையில்லாம எதுக்கு அதை யோசிக்கிறோம்? தேவையில்லாம அதை குறிச்சு எதுக்கு நெகட்டிவா யோசிக்கிறோம்? கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பலவர்ண அங்கியிலே போடப்பட்டிருக்கிறது உன் பிள்ளைய கொன்னு போட்ட சிங்கத்தினுடைய ரத்தம் இல்ல, உங்க பிள்ளைக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், உங்க பிள்ளைய பாதுகாக்கிறதற்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், உங்க பிள்ளைய காப்பாற்றுவதற்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். நீங்க விளக்கத்தை தேடாதீங்க, நீங்க விளக்கத்தை தேடாதீங்க. நீங்க நிறைய பேர் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன தகடு கிடைக்கட்டும், உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவ்வளவுதாங்க, அந்த தகடு எங்க இருந்து விழுந்ததோ தெரியாது, யாரு கொண்டு போட்டதா தெரியாது, எங்க இருந்து வந்துச்சோ தெரியாது. இப்ப ஆக மொத்தத்துல கையில ஒரு தகடு கிடைச்சிருச்சுன்னா நம்ம ஆட்களுக்கு உடனே என்ன தெரியும் தெரியுமா? செய்வனை வச்சுட்டாங்கன்னு முடிவே பண்ணிடுவாங்க. அந்த செய்வனை யார் வச்சா? அப்ப யாராவது ஒரு திட்டத்துல போய் ஜெபம் பண்ணா அவர் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு, கண்ணன் தான் வச்சான் அப்படின்னு. உலகத்துல கண்ணன் இல்லாமலா இருப்பாங்க? உங்க வீட்டு பக்கத்துல கண்ணன் ஒரு 3 பேராவது இருக்க மாட்டாங்க? நார்மலா கண்ணன் என்ன பேர் எல்லாருமே வைப்பாங்க. உடனே கண்ணன், எங்க மாமாவுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பனுக்கு ஒருத்தர் கண்ணன் இருக்கான், அந்த கண்ணன் தான் வச்சிருப்பான் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது. இது எப்படி முடிவு எடுக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகள்? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன்னை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை முடிவெடுத்துட கூடாது. இது இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. இல்ல பரவாயில்ல, அதை எப்பவுமே பூதாகரம் பண்ணி பெருசாக்கி இப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதை பெருசு பண்ணாதீங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் சிங்கத்தினுடைய ரத்தமாய் பார்க்கிறதை விட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தமாய் பாருங்கள். அதை சாதாரணமான ஒரு தகடாய் பாருங்கள், அதை சாதாரணமான ஒரு வார்த்தையாய் பாருங்கள், அது சாதாரணமான ஒரு மனுஷனாய் பாருங்கள், அதை சாதாரணமான ஒரு வியாதியாய் பாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு சின்ன புண்ணு வந்துச்சுன்னா போதும், உடனே நிறைய பேர் பாருங்க அந்த புண்ணை வச்சுட்டு எவ்வளோ பெரிய விளக்கம் தேடுறாங்க பாருங்க. உடனே அதுக்கு கூகுளில் போய் நிறைய பேர் அடிச்சு பார்ப்பாங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு புண் இத்தனை நாட்களாய் இருக்கிறது சொல்லு கூகுள் அப்படின்னு சொன்னா, அந்த கூகுள் அதனுடைய அறிவை பற்றி என்ன சொல்லணும்னா, இத்தனை நாள் இந்த இடத்துல ஒரு புண் இருந்தா கண்டிப்பா அது கேன்சர் தான் அப்படின்னு அது சொல்லிடும். அவ்வளவுதானா, முடிஞ்சிருச்சா லைஃபே? எனக்கு கேன்சர், ஐயோ கேன்சரே இல்லை, இல்லாத கேன்சரை உள்ள கொண்டு வருவதற்கு அவ்வளோ விருப்பம். அப்ப அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, அப்படியே உயிர் கொடுக்க போறோம். உயிர் கொடு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சா அவ்வளவுதான், என் பிள்ளையும் என் மருமகனும் பிரிஞ்சுட்டாங்க, சண்டை தாங்க போட்டிருக்காங்க, அதுக்குள்ள இவங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? பிரிஞ்சுட்டாங்க. அது நீங்க எப்படி அதை இது பண்ணலாம்? இனி கோர்ட்ல போடுறதான் மிச்சம், அதுல போட்டு டைவர்ஸ் வாங்கிட வேண்டியதான். அவங்களுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் தான் வந்திருக்கும். அதனால இந்த யாக்கோபனுடைய தவறை நம்ம செய்யவே கூடாது. என்னுடைய அந்த சரி அந்த துணியை வாங்கி பார்த்த உடனே இது என்னுடைய குமாரனுடைய என் குமாரனுடைய உடுப்பு தான், அதை ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொன்றுச்சு, யோசேப்பு பீருண்டு போயிட்டான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது, அப்படியே புலம்புறான், என் மகனே. எத்தனையோ பேர் அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க, ஆனா அந்த ஆறுதல் எல்லாம் அவனுக்கு பெருசா இல்லை. என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை ஆசாசியா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிச்சே,
போகும்போது கூட என்கிட்ட காமிச்சிட்டு தானே போனேன். போகும்போது கூட, டாடி நீங்க கொடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, இது எதுக்குடா இப்ப போட்டு போற, அண்ணங்களுக்கு சோறு கொடுக்க போகும்போது கூட இதை போட்டு போகணுமா? உடனே அவன், இல்ல டாடி இது நீங்க வாங்கி கொடுத்தது இல்ல, இது ஸ்பெஷல் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதே போட்டு. இதெல்லாம் ஞாபகத்திற்கு வந்து வேதம் சொல்லுது, கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் புலம்பல் 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 புலம்பல். ஆனா அந்த 17 வருஷம் முடிஞ்சதற்கு பிற்பாடு அந்த வாய், எந்த வாய் புலம்பிருச்சோ அந்த வாய் இப்ப சொல்லுது பாருங்களேன். அந்த வசனத்தை நீங்க வாசிங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். 45ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 27வது 28வது வசனத்தை வாசிக்கலாமா? 27 28. அவர்கள் யோசேப்பு தங்களுடைய சொன்ன வார்த்தை யாவையும் அவனுக்கு சொன்ன போது தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றார். நீங்க 46ஆம் அதிகாரம் 30வது வசனத்தையும் 48வது வசனம் 48ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் வாசிப்பீர்களே, ஆனால் 46 30. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்பொழுது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். நீங்கள் 48ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 48ஆம் அதிகாரம், இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணின தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி, எந்த வாய் புலம்பிருச்சோ, எந்த வாய் புலம்பிருச்சோ அந்த வாய் சாட்சி சொல்ல வைத்தார், சாட்சி சொல்ல வைத்தார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளைய குறிச்சு புலம்புனீங்கல்ல, எதிர்காலத்தை குறிச்சு புலம்புனீங்கல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதே பிள்ளைய குறிச்சு, அதே குடும்பத்தை குறிச்சு, உன் சரீரத்தை குறிச்சு நீங்க சாட்சி சொல்லுவீங்க, சாட்சி சொல்லுவீங்க. நம்புறவங்க கைகளை மேல தட்டி, என் புலம்பலை, என் புலம்பலை, ஹalleluya ஹalleluya ஹalleluya, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற கர்த்தர், இனி என்னுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். ஹalleluya. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு அதிசயம் இருக்குது. நான் புலம்புறேன் இல்ல, எந்த வாயினால நான் புலம்புறேனோ அந்த வாயினால கர்த்தர் என்ன பண்ணுவார்? சாட்சி சொல்ல வைப்பார், சாட்சி சொல்ல வைப்பார். நீங்க சாட்சி சொல்லுவீங்க, அந்த காரியத்தை குறித்து சாட்சி சொல்லுவீங்க. நீங்க புலம்புறதுக்கு நிறைய இருக்கலாம், நிறைய இருக்கலாம், ஆனா சாட்சி சொல்றதற்கு அதை விட நிறைய இருக்கும். ஆமென். யாக்கோபு சொல்லும் போது சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு, எப்பா நான் உன்னையே பார்ப்பேன்னு நினைக்கல, நீ செத்துட்டேன்னு நினைச்சேன், அதனாலதான் இத்தனை வருஷம் நான் புலம்பிட்டே இருந்தேன். ஆனா இப்ப ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, உன்னையும் பார்க்க பண்ணாரு, உன்னுடைய சன்னதியையும். நாம் புலம்பலோட ஆரம்பிச்ச இந்த வாழ்க்கைய நாம் புலம்பலோட முடிக்க போவது இல்ல இல்ல. யாரோ ஒரு தாய் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், பாச எனக்கு பயமா இருக்குது, நான் புலம்பிட்டே இந்த உலகத்தை விட்டு போயிடணும்னு எனக்கு பயமா இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்திற்காக புலம்பினேன், இப்ப இன்னொரு காரியத்திற்காக புலம்பினேன். என் வாழ்க்கை இப்படி புலம்பல்லையே முடிஞ்சிருமா பாஸ்டர்? நான் புலம்பிட்டே இருக்கணுமா? யாக்கோவும் அப்படித்தான் நினைச்சாரு. என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, எல்லாரும் என்ன விட்டுருங்க, நான் என் பிள்ளைய நினைச்சு நினைச்சு புலம்பிட்டு தான் இருப்பேன். யோசேப்பே, என் மகனே, என் மகனே. ஆனா ஆண்டவர் ஒரு நாள், இல்ல இல்ல, நீ மரணம் அடைகிறதற்குள்ள, நீ பிதாக்களுடைய கல்லறையில சேர்றதற்குள்ள
உன் புலம்பலை நான் நிறுத்திட்டு உன்னை சாட்சி சொல்ல வச்சு இனி என் பிள்ளைய குறித்து நான் புலம்ப மாட்டேன்னு சொல்லி அதற்கு பிறகுதான் யோசேப்பை எடுத்துக்கொண்டார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஏதோ ஒரு தாயாருக்கு வருகிறது, தகப்பனாருக்கு நேரா வருது. இல்ல தகப்பனாரே, இல்ல தாயாரே, கர்த்தர் உங்களை சாட்சி சொல்ல வச்சுதான் கர்த்தர் எடுத்துக்குவாரு. நீங்க புலம்பலோட கல்லறைக்கு போவது இல்லை. நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் புலம்பிட்டே கல்லறைக்கு போவேன்னு சொல்லலாம். இல்ல, கர்த்தர் உங்க புலம்பல ஆனந்த களிப்பாய். ஹalleluya. இப்ப கரங்களை தட்டி பாடி சொல்லுவோம், என் புலம்பலை களிப்பாக ஆண்டவர் மாற்ற பண்ணுகிறவர், ஆனந்த தைலத்தால் என்னை அபிஷேகம் செய்கிறவர். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென் சொல்லுவோமா? புலம்பலை களிப்பாக மாற்றுகி ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்கின்றேன். புலம்பலை களிப்பாக மாற்றுகி ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்கின்றேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம். கைகள் மேல தட்டி நன்றே சொல்லுவோம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. திரும்ப அறிக்கை செய்து, எனக்கு விரோதமாய் எழும், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாதே. கொள்ள முடியாது, என்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார். என் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு என் தலையை உயர்த்தி. கைகளை மேல தட்டி நன்றே இயேசுவா, நன்றே தகப்பனே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. நான் ஆராதிக்கிற தேவன் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய். என் புலம்பலை, என் புலம்பலை எல்லாரும் அறிந்த என் புலம்பலை, யாரும் அறியாத என் புலம்பலை, என் சிந்தைக்குள்ள ஓடிட்டே இருக்கிற புலம்பலை, என் இருதயத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய், ஆனந்த களிப்பாய். நான் இனி புலம்ப போறது இல்லை. கர்த்தர் என் புலம்பலை ஸ்டாப் பண்ற நாள் சீக்கிரமா வரப்போகுது. நான் இனி புலம்ப மாட்டேன். கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாத்த போறாரு. கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாத்த போறாரு. என் குடும்பத்தை கர்த்தர் மாற்ற போறாரு. நான் எந்த காரியத்தை குறித்து இன்னைக்கு புலம்பிட்டு இருக்கிறேனோ அந்த காரியத்தை குறித்து நான் சாட்சி சொல்லுவேன், சாட்சி சொல்லுவேன். எனக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் தர போறாரு. என் புலம்பலை கர்த்தர் கேட்டுட்டாரு. என் வார்த்தை அவருடைய சமூகத்துல போய் எட்டிருச்சு. என் புலம்பலை சொல்லிட்டே எந்திரிக்கலாமா, சொல்லிட்டே எந்திரிக்கலாமா? நான் தான் ஆண்டவரே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்த வசனம் எனக்கு தான்ப்பா. நான் ரோடு நடுவே புலம்பிட்டே போறேன், வண்டி ஓட்டும் போது புலம்பிட்டே போறேன். சகோதரனே, நீ புலம்பின சத்தம் பரலோகத்துல கேட்டுருச்சு. சிஸ்டர், நீங்க புலம்பின சத்தம் பரலோகத்துல கேட்டுருச்சு. எசேக்கியா சுவர்புறமா திரும்பி யாருமே இல்லாத ஒரு ரூமுக்குள்ள புலம்பல கர்த்தர் கேட்பார். ஆனால் கர்த்தருடைய காதுக்கு அந்த புலம்பல் போகுமானால் நீ பெட்ரூமுக்குள்ள புலம்பினதை கர்த்தர் கேட்டுட்டாரு.
நீ பைக்கில் போகும்போது புலம்புனதை கர்த்தர் கேட்டுட்டாங்க. நீங்க யாருக்கும் தெரியாத இடத்துல புலம்புனதை கர்த்தர் கேட்டுட்டாங்க. உங்க இருதயத்துக்குள்ள நீங்க புலம்புனதை கர்த்தர் கேட்டுட்டாங்க. உன் புலம்பல நான் ஆனந்த களிப்பாய். தேங்க்யூ ஜீசஸ். அந்த பிள்ளைய குறிச்சு சாட்சி சொல்லுவோம். அந்த பிள்ளைய குறிச்சு சாட்சி சொல்லுவோம். ஒரு 10 டைம் கைய மேல உயர்த்தி என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் சொல்லுங்க, சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அன்னாளை போல, அன்னாளை போல ஒரே நாளில், ஒரே நாளில். ஓ ஹalleluya. அன்னாள் புலம்பிட்டே இருக்காங்க, புலம்பிட்டே இருக்காங்க. ஆனா கர்த்தர் 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 சமாதானத்தோட போ. இனி குழந்தை இல்லைன்னு நீ புலம்ப மாட்ட. இனி பிள்ளை இல்லைன்னு புலம்ப மாட்ட. உற்பவ கால திட்டத்துல உனக்கு ஒரு பிள்ளைய நான் தருவேன், பிள்ளைய தருவேன். அதற்கு பிறகு அன்னாள் துக்க முகமா இருக்கவில்லை. ராதாலரம் தனோ ரபா ரதலரம் தனமோ ரஹதலரம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. உங்க பிரசன்னத்தோட இறங்கி வாங்க ஆண்டவரே, உங்க மகிமையோட இறங்கி வாங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு சொல்லுங்கன்னு சொன்னா, எதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லுங்கன்னு சொன்னா, அவங்க வாயிலிருந்து வேற ஒன்றும் வராது. பேசிட்டே இருக்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை பாஸ்டர், 2 இல்லை, நிறைய நிறைய இருக்குது. என் கணவனார் அப்படிதான் என்ன திட்டுறாரு. ஏன் புலம்பிட்டே கிடக்க? என்ன சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் அதான் சொல்றாங்க, எதுக்கு புலம்பிட்டே கிடக்குற? புலம்பிட்டே இருப்பியா? எதுக்கு மம்மி புலம்பிட்டே கிடக்குறீங்க? ஹல்லேலூயா. சொல்லிட்டேன், 10 டைம் சொல்லிட்டேன், இது 11வது டைம் சொல்றேன். இந்த மாதிரி சூழ்நிலையில நிறைய பேர் இந்த ஜெபத்துல கலந்துக்கிறது பரிசுத்த ஆவியானவர் என் மனசுல வைக்கிறாரு. இல்ல இல்ல, அந்த பேரை கர்த்தர் மாற்ற போறாரு, கர்த்தர் மாற்ற போறாரு. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில மாதங்கள் தான், இன்னும் ஒரு சில நாட்கள் தான். அந்த பிள்ளைக்காக புலம்புறது நிற்கும், இந்த கணவருக்காக புலம்புறது நிற்கும், இந்த சூழ்நிலைக்காக புலம்புறது ஸ்டாப் ஆகும். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாள், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாள், வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி. ஹல்லேலூயா. இயேசையா, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு. ரதலரம் தன முரகதல ரதல ரதன முரகதல ரியாகத லிபதரல தன மரஹதல ரதல ரியாகத. பிரசன்னம் 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 பிரசன்னம். ஒரு தேவதூதன், ஒரு தேவதூதன் இறங்கி வந்து எங்க புலம்பெல்லாம் கேட்டு உங்களிடத்துல கொண்டு வந்து கொடுத்து, அங்கே இருந்து ஒரு பதில், அங்கே இருந்து ஒரு பதில். என்னை புலம்ப மாட்டேன். Thank you Jesus. பாஸ்டர், உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஸோ ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கும் அப்படிதான். நீங்க இன்னைக்கு சொன்ன வார்த்தை எனக்காக தான் பேசப்பட்டுச்சு. என்னுடைய வாழ்க்கையில பாதி நாள் நினைவு தெரிஞ்சதுல இருந்து நிறைய நாள் புலம்பிட்டே தான் பாஸ்டர் இருக்கிறேன். எங்க போனாலும்
எல்லாரிடத்துலையும் பேசிட்டே இருக்கிறேன் பாஸ்டர், நான் சொல்லிட்டே இருக்கிறேன். இந்த ஒரு காரியத்தை தான் ரிப்பீட்டாக நான் சொல்லிட்டே இருக்கிறேன். ஸோ எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். சீக்கிரமாய் இதை கர்த்தர் எனக்கு ஆனந்த களிப்பா மாற பண்ணணும். இந்த வாய் தான் புலம்பிருச்சு, இதே வாய் சாட்சி சொல்லணும். ஸோ முடிஞ்சவங்க அப்படியே முன்னாடி கடந்து வாங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்க அப்படியே என்னவோ எங்களோடு சேர்ந்து அப்படியே ஜபத்திலேயே இருங்க. ராதால ரம் கதன ரமா இதர பௌரஹதல ரதர. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்னைக்கு கர்த்தர் பேசின வார்த்தை எல்லாமே எனக்காக தான் பாஸ்டர். நான் தான் ரிப்பீட்டா புலம்பிட்டே இருக்கிறேன். வேற ஒண்ணுமே நான் பேசுறதே இல்லை பாஸ்டர். நான் திரும்பி பார்த்தா எதை குறிச்சும் நான் பேசுறதே இல்லையே. ஒரு சந்தோஷமான காரியத்தை குறித்து நான் பேசுறதே இல்லை. ஒரு சிரிச்சிட்டு நான் பேசுறதையே மறந்துட்டேன். ஆனா எப்ப பார்த்தாலும் என் வாயில ஸ்டார்ட் பண்ணாலே இதே தான் பேசுறேன். என் பையன், என் பொண்ணு, என் குடும்பம், கடன் பிரச்சனை, வியாதி, இதே தான் நான் பேசிட்டே இருக்கேன் பாஸ்டர். ஒருத்தங்களோட சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் ஜாலியா பேசலான்ற அந்த நேரத்தை நான் நினைச்சு பார்த்தா ரொம்ப குறைவு. நான் சந்தோஷமா பேசினதை விட நான் புலம்பினது தான் பாஸ்டர் அதிகம். ஹல்லேலூயா. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த புலம்பலை யார்கிட்ட நம்ம புலம்புறோம் அப்படின்றத நம்ம ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். இந்த புலம்பல் எப்ப ஆனந்த களிப்பா மாறும், இந்த புலம்பலை ஆண்டவர் எப்ப மாற்றுவார் அப்படின்னு சொன்னா, நம்ம மனுஷங்களிடத்துல புலம்புனா அது ஆசீர்வாதமா மாறாது. ஆசீர்வாதமா மாறாது. ஒரு டைம் கேட்பாங்க, 2 டைம் கேட்பாங்க, அவ்வளவுதான். 3வது டைம் நீங்க சொல்லும் போது ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்கன்ற வார்த்தையை சொல்லுவாங்க. அப்பதான் சொல்லிட்டீங்களே, ஜெபம் பண்ண சொல்லிட்டீங்களே, போதும் போதும். அதனால மனுஷன் நம்முடைய புலம்பலை கேட்கிற அளவுக்கு அவங்க அவைலபிளா இல்லை. நான் நினைக்கிறேன் நீங்க உங்களுடைய புலம்பலை யார்கிட்ட புலம்புங்க அப்படின்னு சொன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும், ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆமென். ஸோ இந்த சுப்பாத்தாள் ஸ்ட்ரீட்டு, இந்த சிவானந்த காலனி, இது எல்லாத்துலேயும் அப்போ பேஷன் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு பைக் எனக்கு ஒருத்தங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த பேஷன் ப்ளஸ் அந்த பைக்கில் ஹெல்மெட்டை போட்டுட்டு யாருக்குமே தெரியாது. இந்த சிவானந்த காலனி ரோடு, சுப்பாத்தாள் ஸ்ட்ரீட் ரோடு, இந்த கோயம்புத்தூரை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு எல்லா இடத்துலையும் என்ன இருக்கும்னா, என்னுடைய கண்ணீரோட சேர்ந்த புலம்பல் இருந்துட்டே இருக்கும். யாருக்குமே தெரியாது. அப்போ என்னுடைய ஸ்தாபனத்தினுடைய தலைவர்கள் இங்கே வரும்போது கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா, உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா? அவங்கள்ட்ட போய் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாத்தையும் அன்னைக்கு நடந்தது, நான் என்னை குறித்து என்ன நினைக்கிறேன், என் எதிர்காலத்தை குறித்து என்ன நினைக்கிறேன், யார் என்ன திட்டுறாங்க, இவங்க எப்படி பேசுகிறாங்க, இது எல்லாத்தையுமே பைக்கில் போகும்போது கண்ணீர் மட்டும் அப்படியே தாரதாரையாக வந்துட்டு இருக்கும். வாயில் ஏசப்பாட்ட சொல்லிட்டே இருக்கிறது. அப்படியே இந்த ஆண்டவரிடத்தில் புலம்பி முடிச்சதுக்கு பிறகு ஒரு ஆறுதல் வரும் பாருங்க. என்னமோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா அவர்கிட்ட, அவ்வளோதான், அவர் கேட்டுட்டாரா. அந்த மாதிரி ஆறுதலை ஒரு நாள்ல நிறைய நாள் நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், மனுஷன்கிட்ட புலம்புன எதுக்குமே எனக்கு பதில் வந்ததில்லை. மனுஷனிடத்துல புலம்புனது எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவா தான் வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட இப்படி புலம்புன இல்லை அப்படின்னு அவங்க இன்னைக்கு அந்த கோணத்தோட தான் என்ன பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவரிடத்துல புலம்புன ஒன்று கூட இன்னைக்கு வரைக்கும் வீணா போனதே இல்லை. என்னென்ன சொன்னேனோ,
என்னென்ன புலம்புனோ அத்தனையும் கர்த்தர் இன்னைக்கு சாட்சியா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க யார்கிட்ட புலம்பணும்? அவர் உங்களை என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அவர் நமக்கு அப்பாவுக்கு அப்பா, அம்மாவுக்கு அம்மா, மூத்த சகோதரனுக்கு மூத்த சகோதரன், எல்லாத்திற்கும் எல்லாம். அதனால எல்லாம் போய் இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. வேற யாரிடத்திலையும் புலம்பாதீங்க. உண்மையா ஆண்டவருடைய பிள்ளை கத்தரை தவிர வேற யார்ட்டையும் புலம்ப மாட்டாங்க. நீங்க ஒரு தீர்மானமே எடுங்க. இனி மனுஷனிடத்துல புலம்புறதை நான் என்ன பண்றேன், நான் நிறுத்துறேன். இதோட நிறுத்திடுங்க. நான் கத்தரிடத்துல மட்டும்தான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் ஒன்று நடக்கும். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய். கைகளை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை ஒரு 10 டைம் கூட அறிக்கை செய்து நான் நம்புறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய். சொல்ல சொல்ல அந்த மகிமை. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நான் சாட்சி சொல்லுவேன். கர்த்தர் என்ன சாட்சி சொல்ல வைப்பாரு. கர்த்தர் என்ன சாட்சி சொல்ல வைப்பாரு. இனி இந்த வாயிலிருந்து எனக்கு கடன் இருக்குன்னு சொல்ல வேண்டியது வராது. கர்த்தர் என்ன நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார்னா நான் சொல்ல போறேன். இனி என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கிங்கன்னு சொல்ல முடியாது. இனி என் பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் நான் சொல்லுவேன். உலகத்தான் கூட நிறைய பேர் அப்படிதான்ப்பா சொல்றாங்க. அங்க போனா ஒரே புலம்பல் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். என்ன போய் கத்தி கத்தி புலம்பிட்டு கிடக்குறீங்க? அவர் கேட்கவா போறாரு? என்னென்னமோ சொல்றாங்கப்பா. என் பிள்ளை ஜெப அறைக்குள்ள அந்த புலம்புற சத்தத்தை கேட்டு கிண்டல் பண்றவங்க எத்தனை பேரு. வீட்டுக்குள்ள இருக்கிற சத்துருவே கேக்குது, நீ எதுக்கு இப்படி புலம்பிட்டு தள்ளுற? அந்நாளுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டான். ஆனா அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்லப்பா, நீ சமாதானத்தோட போ. இனி நீ புலம்ப வேண்டியது வராது. உன் ஜெபத்தை நான் கேட்டுட்டேன், உன் வார்த்தையை நான் கேட்டுட்டேன். இப்போ இன்றைக்கு இந்த 19வது நாள் அப்படி ஒரு வார்த்தை என் தாயாரை பார்த்து, என் தகப்பனாரை பார்த்து, என் பிரதரை பார்த்து, சிஸ்டரை பார்த்து இப்ப சொல்லுங்கப்பா, இத்தனை நாள் புலம்பின அந்த காரியம் இன்றைக்கு முடிவிற்கு வரட்டும். இன்றைக்கு முடிவிற்கு வரட்டும். உங்க வார்த்தை உண்மை, உங்க வார்த்தை சத்தியம், உங்க வார்த்தை நிலைச்சு நிற்கும். உங்க பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த 100 நாட்களும் நீங்க எங்களை அப்படியே சொல்லி தேற்றிட்டே இருக்கணும். கோசேன் நாட்டில் குடியிருந்த ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டானது போல இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கும் கலந்து கொள்ளாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நாங்க பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம்.